सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्म पादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம இது வரைக்கும் போன கிளாஸ், அதுக்கு முந்தின கிளாஸ், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சும்மா எல்லாம் வளவளன்னு வேணாம், ஜஸ்ட் அந்த ஜூஸ் அது மட்டும். வகுப்புல நம்ம இந்த தத்துவ போதம் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு புரியறதுக்காக வேண்டிய அந்த மூணா பிரிச்சு அது தத்து துவம் போதம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுடணும். வேதக அதாவது அது வேதம். அந்த வேதம் அப்படிங்கிறது கர்ம காண்டமும் இருக்கு, ஞான காண்டமும் இருக்கு. இந்த கர்ம காண்டத்துல நம்மளுடைய லோகத்துக்கு உண்டான உலக ரீதியான வாழ்க்கைக்கு உண்டான நியமங்கள் அதுல வருது. ஞான காண்டம் அப்படிங்கும் போது அது எல்லாருக்குமே பொருத்தமா இருக்காது. அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இதுக்காக அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ல போடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அதுல தெரிஞ்சுக்க வேண்டிய சில அர்த்தங்கள் நம்ம ஆரம்பிச்சோம். புருஷார்த்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. புருஷக அப்படின்னா மனிதன், அர்த்தம்னா லட்சியம். அர்த்தத்துக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அர்த்தம்னா சாதாரண அர்த்தம், நம்ம மீனிங். அதை தவிர அந்த தனம், அந்த நம்ம விஷ்ணு சசாமத்தை சொல்ற மாதிரி அர்த்தார்த்தி அப்படின்னு சொல்றோம்னா அந்த தனம், அந்த தனம்ங்கிறது செல்வம் மட்டும் இல்லை, ஞானமும் ஒரு தனம் தான். அடுத்தது லட்சியம். லட்சியம்ங்கிறதுலதான் 4 ஸ்டெப், தர்ம அர்த்த காம மோட்ச. அதுதான் மனுஷனோட வாழ்க்கையோட லட்சியம். தர்மப்படி வாழ்ந்து அர்த்தத்தை சம்பாதிக்கணும். அர்த்தம்ங்கிறது நம்மளோட பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு மட்டும் சம்பாதிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேர்டு தான் காமம். அது டிசையர்ஸ்னு போயிடும். சோ அதுக்கு எல்லையே கிடையாது. சோ இந்த மூணுத்திலையும் தான் நம்ம வாழ்க்கை சுத்திலே வருது. ஆக்சுவலா இதுல தமிழ்ல ரொம்ப நல்ல ஆப்டா கொடுத்திருப்பா. என்னன்னா தர்ம அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்பா. மோட்சத்தை வீடுன்னு சொல்லுவான். ஏன்னா அது அதுதான் வீடு நமக்கு. இப்ப நம்ம வீட்டுல இருந்து வெளில போறோம் அப்படின்னா நம்மளே சொல்லுவோம்ல, எப்படா என் வீடு, என்ன அங்க 5 ஸ்டார் ஹோட்டல்லயே ஸ்டே பண்ணா கூட எப்பதான் என் வீட்டுக்கு போறேனோ அப்பாடான்னு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அதுதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாதான் நமக்கு திருப்தி. எங்க சுத்தினாலும் நம்ம அங்க வந்துதான் ஆகணும். அதே மாதிரி வீடுங்கிறது ஆக்சுவலா அதுதான். அதனாலதான் அதுக்கு வீடுன்னு பேரு. சோ நம்ம எங்க இதெல்லாம் டெம்பரவரி. சோ மத்த நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்லயே தங்கினா கூட இட்ஸ் டெம்பரவரி. அதே மாதிரி இங்க நம்ம சுகபோகங்களை அனுபவிச்சா கூட எல்லாமே டெம்பரவரி. நம்ம வீடுக்கு திரும்பி போகணும், போய் சேரணும் அப்படின்னு கூட சொல்லுவா பெரியவா கிட்ட. ஏன்பா போய் சேரணும், நான் அங்கதான் வந்திருக்கோம், எங்கேருந்து வந்திருக்கோமோ அங்கதானே போய் சேருவோம். சோ அதனால இந்த தர்மார்த்த காம மோட்சம்ங்கிறதுதான் லட்சியம். அதனால நீங்க லட்சியம் நீங்க மாறுற மாதிரி இருக்கு, அதனால சொன்னேன். அப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் 6 தர்ஷனங்கள் என்ன அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். சனாதன தர்மத்தை இருக்க 6 தர்ஷனங்கள் அது உபனிஷத்துலயும் நம்ம தெரியப்படுத்துறாங்க. திருஷ்யத்தை அனேன இது தர்ஷனம். தர்ஷனம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான். அதுல 6 தர்ஷனங்கள் என்னன்னா யோக சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், வைசேஷிகம், சங்கியா, பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. இந்த உத்தர மீமாம்சாங்கிறது தான் வேதாந்தம். அததான் நம்ம இப்போ நம்ம அந்த வேதாந்தத்துக்கு உண்டான பிரிலிமினரி தத்துவங்கள்லாம் இதுல படிக்க போறோம் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். வேதக அப்படின்னா அந்த வேதத்துல இன்னொரு அதோட தன்மை என்னன்னா சர்வதா பிரேரணா தான். இப்ப இந்த சத்தியம் பத தர்மச்சர அப்படிங்கிறது தான் சொல்லும். ஒரு கட்டளை இடுற மாதிரி தான் சொல்லும். இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோ அப்படிங்கிறது தான் சொல்லும்.
இந்த தர்மம் வழியில் அது சொல்ற அந்த தர்மம் வழியில் போனதான் நம்மளுக்கு வரக்கூடியதுதான் அந்த தனம். அந்த நம்ம இடத்துல ஆர்த்தின்னு சொன்னோம் இல்லையா, அந்த தனம் அதை தான் நம்ம சம்பாதிக்க வேண்டும். அந்த அது சம்பாதிக்கிற இதுல தான் நம்ம என்ன பண்றோம், பேசிக்கா நம்ம வந்து சம்பாதிக்க வேண்டியதுதான். பட் அதுக்கான எல்லாத்தையும் அது அளவுக்கு மிகினா சம்பாதித்தேன்ல அது வேண்டாம். அது உதாரணத்துக்கு நம்ம பேசில இருக்கிறதுனா ஒரு சின்ன வீடு இருக்கணும், கொடுக்கறது கூட வேணும், நம்ம இதுக்கு உண்ண உணவு வேணும், அதுக்கும் பசங்களுக்கு இது வரைக்கும் நம்ம அவங்கள பாத்துக்கிற வரைக்கும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் மேலே நம்ம சம்பாதிக்கணும்னு போறதால தான் இந்த காமம் அப்படிங்கன்னு வருது. திருப்பி வேணும் மீண்டும் வேணும் வேண்டும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம ஒரு சக்கரத்துல நம்ம சுழன்று இருக்கோம். தர்மம் அர்த்தம் காமம், தர்மம் அர்த்தம் காமம் அப்படின்னு போயிட்டு. அதுக்கப்புறம் ஆத்ம ஞானத்தால் இந்த சுகம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஆத்ம ஞானத்தால் வரக்கூடிய சுகம் தான் நித்தியம். அததான் நம்ம மோட்சம் அப்படிங்கிறோம். அப்புறம் புண்ணியத்தால் வரக்கூடிய சுகம் வந்து தற்காலிகமானதுதான், அது நித்தியம் கிடையாது. சுகம் எங்க இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தேடல் இருக்கு. சுக்கம் கொத்து அஸ்தி அது எங்கேயுமே இல்லை, அது உன்னுள்ளதான் இருக்கு. நம்ம வந்து எல்லாத்துமே வெளியில ஒரு பொருளை பார்த்துதான் அது சுகம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதெல்லாமே வந்து அனித்தியம் தான், தற்காலிகமானது தான். ஆத்மா அவலோகனம் நம்மளுக்கு வந்து பண்ணியாகணும். அதை வந்து அப்சர்வ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து தெரியும். அந்த ஆத்மா வந்து இப்ப நிறைய மூடிகள் போட்டு நம்ம மூடி வச்சிருக்கோம். இப்ப நம்ம உள்ள நோக்கும் பொழுதுதான் அந்த ஒவ்வொரு மூடியா நம்ம விலகும் போதுதான், ஆஹா இது இந்த தற்காலிகமான விலகல் ஏறும் போதுதான் உள்ள போனாதான் நம்மளுக்கு வந்து அந்த ஆத்மா எங்க இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஆத்மா சுகத்துக்கு அதுக்குண்டான சுகத்தை நம்ம தேட வேண்டும். அதுக்கப்புறம் ஆத்ம விசாரம், நாலேஜ் அபவுட் ஆத்மா, அந்த ஆத்மாவை பற்றிய ஞானத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். அது அந்த பயணத்துல வந்து நம்மளுக்கு தாபத்திரயம் வருது, தடைகளும் 3 வருது. ஆதி பௌதிகம் அப்படிங்கிறதுனால எக்ஸ்டர்னல் ஹர்டல்ஸ் வருது. ஆதி தெய்வீகம், இந்த விதிப்படி வரக்கூடிய தடைகள் தான். அத்தியாத்மிகம் வந்து நாமளே நம்ம வந்து தடைகளாக இருக்கிறோம். அப்புறம் 2வது வகுப்புல நம்ம வந்து படிச்சது வந்து ஆத்ம புத்தி ஆத்மவித்து பிரம்மவித்து. ஆத்மவித்து பிரம்மவித்து அப்படிங்கிறது, ஆத்மாங்கிறது ஆத்மா நமக்கு தெரியும், பிரம்மாங்கிறது பரம்பொருள் தான். ஆனா மோரலஸ் அது வந்து ஆத்மாவும் வித்தியும் ஒன்னாவே எடுத்துக்கலாம். வித்துங்கிறது ஞானத்தை உடையவர், அந்த அறிந்தவர். அதனால இட்ஸ் நோயிங் த நேச்சர் ஆஃப் த சோல் ஆர் த சுப்ரீம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆத்ம வித்து சோகம் தரதி, அது தரத்தை. அந்த ஆத்மவித்துங்கிற வந்து ஆத்மையை நன்னா ஞானம் அறைந்த வந்து அந்த சோகத்தை கடந்து விடுறான். ஆத்மாவை அறிந்தவன் வந்து சோகத்தை கடக்கிறான். பிரம்மவித் ஆப்னோதி பரம் அப்படின்னு, பிரம்மத்தை அறிந்தவன் உயர்ந்த நிலை அடைகிறான். இதுவும் நம்ம படிச்சோம் அந்த கிளாஸ்ல. அப்ப சுக பிராப்தி அப்படின்னு சொல்லும்போது ஃபுல்லி, அதாவது எல்லா சுகங்களும் நம்ம அடைஞ்சிட்டோம், இனிமேல நம்மளுக்கு அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அந்த மோட்ச நிலைக்கு தான் நினைக்கிறேன், அந்த சுக பிராப்திங்கிற ஒரு நிலைமை. அதுக்கப்புறம் நம்ம அந்த புஸ்தகத்தை எடுத்து பாராயணம் பண்ணோம். அந்த பாராயணம் பண்றதுல வந்து ஸ்லோகங்கள் ஆரம்பிச்சோம். முதல் ஸ்லோகத்துல இருந்து அந்த முதல் ஸ்லோகம் அப்படிங்கிறது வந்து எல்லா ஒரு கிரந்தத்தை எடுக்கும்போது, அதுக்குமே ஒரு கிரந்தம் வந்து ஆச்சாரியர் சொல்லும் பொழுது அதை ஆரம்பிக்கக்கூடியது வந்து மங்களாச்சரணம். இப்ப சுந்தரகாண்டத்துல எடுத்தோம்னா நம்ம மங்களாச்சரணம் பண்றோம். இந்த மங்களாச்சரணம் அப்படிங்கிறது தமிழ்ல சொன்னா மங்கள ஸ்லோகம். அந்த மங்கள ஸ்லோகம் எதனால வந்தது அப்படிங்கன்னா, பரம்பரை வழியாவே முதல்ல வந்திருக்கும். 3 சிஷ்டாச்சாரம் அப்படின்னு சொல்றோம். ஒரு குரு பரம்பரை ஆரம்பிச்சா அப்புறம் அவ குருவ பண்ணிடுற ஒவ்வொருத்தரும். அதுக்கப்புறம் விக்னம் துவம்சக, விக்னம் துவம்ச, விக்னங்கள் எல்லாம் வந்து அழிக்கக்கூடியவர். அத வந்து அது ஆச்சாரியர் தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் இருக்கு, அது என்ன, அது அப்புறம் நீங்க சொல்லுங்க. ஸ்ரேயஸ், அந்த மேலான அடுத்த மேலத்துக்கு போறதுக்கு எப்படி, ஸ்ரேயஸ்ன்னா ஒரு பர்ஃபெக்ஷன், அதுக்கும் இப்ப இருக்கிறத விட இன்னொரு மேலான ஒரு நிலைமைக்கு போறதுதான் ஸ்ரேயஸ்ன்னு சொல்றோம். ஸோ அந்த நிலைமைக்கு போறதுக்கு எப்படி அப்படிங்கிறது இந்த மங்களா ஸ்லோகத்தை தெரியும். அதுக்கப்புறம் மங்களாச்சரணம் பண்ணும்போது 3 வகையான மங்களாச்சரணம் உண்டு. ஒன்று வந்து நமஸ்காராத்மகம், அந்த குருவை அல்லது ஒரு இஷ்ட தெய்வத்தையோ வணங்குதல். இப்ப நம்மளோட இந்த ஸ்லோகத்திலையும் அதை பார்க்கலாம். அடுத்தது ஆசீர்வாதாத்மகம், அதுக்கப்புறம் வஸ்து நிர்தேசாத்மகம். ஸோ இந்த நமஸ்காராத்மகம் வந்து நம்ம இதுல பார்த்தோம்னா நத்வான்னு போடுறோம், குருமை வணங்குறோம். நத்வா எந்த மாதிரி குரு அப்படிங்கும்போது வசுதேவி இந்திரம் ஞானப்பிரதம், அந்த மாதிரி குருவை நம்ம வணங்கிட்டு தான்
அவர் என்ன சொல்றாரு இந்த மங்களா ஸ்லோகத்துல சொல்றார். முமுக்ஷ் அந்த அர்த்தத்துக்கு அப்புறம் வரேன்னா, வஸ்து அது ஆசீர்வாதாத்மகம் போது சில இடத்துல வந்து ஆசீர்வாதங்களா இருக்கும். அந்த இடத்துல வந்து வாழ்க லக்ஷ்மிகின்னு கூட நீங்க ஒரு ஸ்லோகம் சொன்னீங்க. அந்த ஸ்லோகம் எனக்கு சரியா தெரியல. அதுக்கப்புறம் வஸ்து நிதேஷாத்மகம் வந்து எதையாவது ஒண்ணு நினைச்சுண்டு இல்ல ஒரு எழுத்து ஒரு அக்ஷரத்தையும் எடுத்துட்டு சொல்லலாம். ஏன்னா திருக்குறளும் எடுத்துட்டேன் அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு சொன்னோம். அந்த ஆ வச்சிருந்தா அந்த திருக்குறள் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒவ்வொன்றத்தையும் வச்சு ஒரு மங்களா ஸ்லோகம் வருது. இப்ப இந்த நம்மளுடைய மங்களா ஸ்லோகம் எடுத்துட்டேன்னா அதோட அன்வயக்கிரமம் பண்ணும்போது நத்வான் வணங்குகிறோம். யாரை வணங்குகிறோம்? குரும் வணங்குறோம். எந்த மாதிரி குருவை? ஞானப்பிரதம் வாசுதேவந்திர பிரியகம். இந்த ரெண்டுமே அடைமொழிகள் குருவுக்கு உண்டான அட்ஜெக்டிவ்ஸ் தான். அப்படிப்பட்ட ஒரு குருவை நம்ம வணங்குறோம். எதற்காக வணங்குறோம்? ஹிதார்த்தாய, ஒரு நன்மைக்காக, அவருடைய நன்மைக்காக, அவருடைய செழிப்புக்காக. யாருடைய செழிப்புக்காக? முமுக்ஷுவனாம், முமுக்ஷருடைய செழிப்புக்கு நன்மைக்காக. முமுக்ஷு என்னன்னு நம்மளுக்கு தெரியும். மோட்சத்தை விரும்புவன் அந்த பதையில தான் நம்ம போறோம். முமுக்ஷுவனாம் ஹிதார்த்தாய தத்துவபோத அபிதீயத்தே. இந்த தத்துவபோதம், இந்த தத்துவபோதம் என்னும் நூலை அபிதீயத்தே இங்கு சொல்லப்படுகிறது. தீயத்தேன்னா ஆனா இல்லைன்னு நானும் சொல்றேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஹிதாய அப்படிங்கும்போது ஹிதம் அப்படின்னா ஒருத்தருடைய நன்மைக்காக, இட்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் அ பர்சன். அதே நம்ம பிரியம்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். பிரியம்னா நம்மளோட ஆசை. உதாரணத்துக்கு நீங்க சொன்ன உதாரணம் வந்து அம்மா ஒரு குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா ஐஸ்கிரீம் வந்து பிரியம் தான். ஆனா அந்த ஐஸ்கிரீம் வேணாம்னு சொல்றது வந்து அம்மா வந்து ஹிதத்துக்காக தான். அதே மாதிரி இந்த இறைவன் பரம்பொருளும் வந்து ஒவ்வொன்றுமே அவர் கொடுக்கும்போது அவர் நன்மையோ கெடுதலோ நமக்கு சுக்கமாவும் துக்கமாவும் இருக்கலாம். ஆனா அவர் வந்து அந்த ஹிதத்துக்காக தான் கொடுக்கிறார். நம்ம நன்மைக்கு தான் அதை கொடுக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் இந்த வழி. அடுத்தது வந்து அடுத்த ஸ்லோகம் இல்ல அந்த இந்த மங்கள ஸ்லோகத்திலேயே அனுபந்த சதுஷ்டயம் இருக்கு. அனுபந்த ஒவ்வொரு மங்கள ஸ்லோகத்திலயுமே என்னென்ன பந்தங்கள் அதுல இருக்குன்னு அந்த மங்கள ஸ்லோகத்திலையும் சொல்லியிருப்பா. அது வந்து அதிகாரி, விஷயம், சம்பந்தம், பிரயோஜனம். ஸோ இந்த நாளுக்கையும் நம்ம பார்த்தோம்னா அதிகாரிங்கிறது மோக்ஷுக்கள். யாருக்காக? ஹூ இஸ் எலிஜிபிள் டு ரீட் திஸ்? இது யாருக்காக இந்த புஸ்தகம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு அதிகாரி. அப்புறம் விஷயம், அதுக்கு உண்டான விஷயம், த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த கிரந்தம் அது. அடுத்தது சம்பந்தக, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்த டைட்டிலுக்கும் அதுக்குள்ள உள்ள சப்ஜெக்டும் ரிலேஷன்ஷிப். யாருக்கு எந்த அந்த ஒரு சம்பந்தம் இருக்கணும் அதுல. அடுத்து வந்து பிரயோஜனம், அதுக்கு என்ன, அதனால என்ன பலன்? மோட்சம் தான் இதுல பலன். அடுத்தது செகண்ட் ஸ்லோகத்துக்கு போனோம் நம்ம. அதுல சாதனங்கள் அப்படின்னு சாதன சதுஷ்டம்னா அந்த மோட்சத்துக்கு உண்டானதுக்காக நம்மளுக்கு என்னென்ன சாதனங்கள் வேணும். எங்க போனாலுமே நம்மளுக்கு ஒரு சாதனம் வேணும். இப்ப நடக்கணும்னா கூட கால் வந்து ஒரு சாதனம் தான். ஸோ அந்த மாதிரி சாதனங்கள் சதுஷ்டயம் அப்படிங்கும்போது இந்த 4 சதுஷ்ட ஸ்லோகத்துல 2வது ஸ்லோகத்துல அதை பத்தி அவ சொல்றா. முதல்ல மங்களாச்சரணங்கிறோம், 2வது ஸ்லோகத்துல பிரதிஜ்ஞா வாக்கியம்னு சொல்லலாம் நம்ம. அந்த ஸ்லோகத்துல வந்து அது என்ன பிரதிஜ்ஞா அப்படிங்க எடுத்துக்கிறோம், அதை பத்தி தான் அந்த வாக்கியத்துல நம்மளுக்கு தெரியப்படுத்துவா. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இதுல வந்து தத்துவ விவேகத்தை பத்தி தான் நம்மளுக்கு வந்து சொல்ல போறான் இந்த 2வது ஸ்லோகத்துல. இதுல சாதனா சதுஷ்டயம் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து யார் இப்போ வந்து இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லும்போது, ஒரு 4 சாதனாஸ் இருக்கிற ஒரு அதிகாரியால தான் இதை படிக்க முடியும். அதே மாதிரி அது எதுக்குன்னா மோட்ச சாதனம் எப்படி நம்ம வந்து அடைய முடியும்னு சொல்லிட்டு இதுல எந்த மெத்தடாலஜி சொல்லி கொடுக்குறாங்கன்னா தத்துவபோத விவேகம், அந்த தத்துவம் விவேகம் அந்த இது மெத்தடாலஜி வழியா நம்மளுக்கு இப்ப சொல்லி கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு, அடுத்தது இந்த சாதனம், இந்த சதுஷ்டயம்னு சொன்னது எவ்வளவு 4 சாதனம் சொன்னாங்க இல்லையா, அது என்னென்னு சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா நித்திய அனித்திய விவேகம் வேணும். தட் மீன்ஸ் எல்லாரும் வந்து எது நித்தியம் எது அனித்தியம்னு புரிதல் வேணும். அப்போதான் வந்து நம்மளால அடுத்த யோசிக்க முடியும். பரபிரம்மமும் ஆத்மா பத்தி பிரிச்சு சொல்லறதுக்கு அது தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இஹாமுத்ரார்த்த பலபோக விராகன்னும் போது எப்படி இருக்கணும் அவங்கன்னா, இந்த உலகமும் சரி இதுக்கு தாண்டி நம்ம டெத்து போன பிறகு வேற உலகத்துக்கு போனாலும் எந்த நம்ம பலனை எதிர்பார்க்காம விராகத்துல அந்த இதை அனுபவிக்கணும்ன்றது 2வது அவங்களுக்கு வேண்டிய ஒரு சாதனம். 3வது என்னன்னா
சமாதி ஷட் சம்பத்தின்னு சொல்லும் போது சமதமன்ற மாதிரி ஒரு 6 சம்பத்தி பின்னாடி சொல்லி கொடுக்க போறாங்க. அதுவும் அவங்களுக்கு இருக்கணும். 4வது ரொம்ப முக்கியமானது முமுக்ஷு அந்த மோட்சத்துக்காக அவங்க வந்து ஒரு புழு போல அந்த சன்னுல வந்து விழுந்து துடிக்கிற ஒரு புழு போல அந்த இது இருக்கணும், ஆசை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த 4 வேணும்ன்றது நம்மளுக்கு தெரியுது. ஒரு முமுட்சுவா இது இருந்தாதான். நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜ்ல எல்லாமே நம்ம இல்லைன்னாலும் ஒரு 40% பாஸ்ன்ற மாதிரி நம்ம அந்த மோட்சத்தை தேடி வந்திருக்கோம்ன்றது இந்த ஸ்டேஜ். ஆனா இந்த இது டிராவல் பண்ணும்போது இருக்கிற மத்த என்னென்ன சொல்லியிருக்காங்களோ இதெல்லாம் ஒரு அதிகாரிக்கு தேவைன்னு சொல்ற எல்லாத்தையும் நம்ம வளர்த்துக்கணும்ன்றது நம்மளுடைய இப்போ நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னொன்னா போறோம் அந்த சாதனத்தை பத்தி பேசுறதுக்கு. சோ நித்திய அனித்திய விவேக வஸ்துவு என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து ஒன்னே ஒண்ணுதான் நித்தியம், அது வந்து பிரம்மன். அதை தவிர்த்து மத்தது எல்லாமே வந்து அனித்தியம்னு சொல்லியாச்சு. இதுதான் வந்து நித்திய அனித்திய வஸ்து விவேகா. இது தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால முன்னேற முடியும், அதை பத்தி புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. அனித்தியம் நித்தியம்க்கு நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலான்றதுக்கு ஒரு 4 விதமா நீங்க சொல்லியிருந்தீங்க. நம்ம எப்படி பார்க்கலாம் அனித்தியம்னு சொல்றதுக்கு. அப்போ அதுக்கு லைஃப் ஸ்பேன் இருக்கும், தட் மீன்ஸ் எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது நம்ம வந்து நித்தியம்னு எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்க. 2வது பாத்தீங்கன்னா பிராதானியம், தட் மீன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு லைஃப்ல சேஞ்ச் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே இம்பார்ட்டன்ஸா தான் அதுக்கு இருக்கணும். 3வது வந்து அது நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வஸ்துவா இருக்கணும், அப்போதான் அது நித்திய வஸ்து. அப்புறம் பூர்ணத்துவம் அப்படின்னா எல்லாருக்கும் அது காமனா இருக்கணும். ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லாம இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. சோ இந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு பொருள் வந்து நித்தியமா இல்ல அனித்தியமான்னு டிசைட் பண்ண அந்த என்ன சொல்றது அந்த நாலேஜ் நம்மளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ்ல இப்போ முடிச்சிருக்கோம். இப்போ நித்திய அனித்தியத்தை பத்தி நாம பார்த்துன்னு வரோம். சோ அந்த நித்திய அனித்தியத்துல எதெல்லாம் நித்தியம் எதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நித்தியத்தை பத்தி நமக்கு தெரியாட்டி கூட பரவாயில்ல, பட் அனித்தியம் என்னென்னலாங்கிறதுல நம்ம தகவா இருக்கணும். ஏன்னா இந்த அனித்தியம் தான் பேஸ், அதுதான் வேதாந்தத்துக்கு பேஸே. சோ அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த 4 தோஷங்களை பார்த்தோம், அதுக்குதான். அதை வச்சுட்டு அட்லீஸ்ட் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணணும், இதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு பார்த்துன்னு வந்தோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ எனக்கு அதுக்கு உபாயம் வேணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கோயிலுக்கு போறேன்னா எனக்கு வண்டி வேணும், இல்ல நடந்து போக எனக்கு கால் வேணும். அதுதான் டூல் இல்லையா, அது மூலமா தான் நான் அதை அடைய முடியும். அது மாதிரி இந்த நித்திய அனித்திய விவேகம்ங்கிறது எனக்கு எப்படி வருது, எது மூலமா எனக்கு வருது அப்படிங்கிற கொஸ்டின் வரும் இல்லையா. அதுதான் உபாயம், மார்க்கம். எந்த மார்க்கம்லாம் மூலமா எனக்கு இந்த நித்திய அனித்திய அறிவு கிடைக்கிறது, யாராவது சொல்லுங்க பாப்போம். பிரித்து அறிதல்ங்கிற அந்த ஒரு விஷயத்து மூலமா. சரி, ஓகே. பிரித்து அறிதல் தான் எப்படி வருதுன்னு கேக்குறேன். அந்த பிரித்து அறிதல் மூலமா நம்ம விவேகம் அது தெரிஞ்சுக்கிறோம், அது மூலமா நம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம், அது ஓகே. அதுதான் எப்படி வருது? அனுபவம், நல்ல ஜனங்களோட பழகிறது, பக்தியினால குரு மூலமா தெரிஞ்சுக்கலாம். குரு மூலமா ஓகே, குரு மூலமா, புக்கு படிக்கிறது மூலமா, சாஸ்திரங்கள் படிக்கிறது மூலமான்னு சொன்னா. இப்ப இதை தவிர வேற என்னெல்லாம் இருக்கலாம்? நம் ஞானம், நம்ம நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ண, அதுதான் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ். யாரு சொன்னா இப்போ அனுபவம்? சொன்னேன். 2 ஒண்ணுதான். சரி, அனுபவம் மூலமா கிடைக்கலாம்னு சொல்லியிருக்கா. இப்ப எல்லாரும் மியூட் போடுங்க. சோ அனுபவம் மூலமா கிடைக்கலாம், இல்ல நம்ம ஒரு குரு மூலமாவோ சாஸ்திரங்கள் மூலமாவோ நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஓகே, 2 வழி. அப்போ இப்போ ஸ்ருதின்னு சொல்லுவோம், வேதத்தை ஸ்ருதின்னு சொல்றோம். ஸ்ருதி அதுதான் சாஸ்திரங்கள். சோ அந்த ஸ்ருதி மூலமா தெரியலாம். இன்னொன்னு அனுபவம், நம்ம வாழ்க்கையில நிறைய நம்ம அனுபவத்தை கோத்ரூ பண்றோம். அனுபவம்னா அது எப்படி வருது? நமக்கு ஒரு கர்மா செய்யறோம், ஒரு செயல் செய்யறோம், அந்த செயல் மூலமா நமக்கு சுகமோ இல்ல துக்கத்தையோ நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா. சோ இது வந்து இந்த அனுபவம். அப்போ நீங்க சொல்ற மாதிரி நான் நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கே வரேன். அனுபவம் மூலமா எனக்கு இந்த அறிவு வரணும் அப்படின்னா, இப்ப என்னை விட நான் கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு அறிவு வந்துருது, சரி ஓகே.
அப்ப என்னை விட கஷ்டப்படுறவா இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கா, நாமளே பார்ப்போம்ல. சரி, அவ கஷ்டம் எனக்கு வரலப்பா அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். இல்ல நம்ம முன்னாடி பாட்டியோ இல்ல அம்மாக்களோ அந்த ஏஜ்ல இருக்கிறவா நம்மளை விட நிறைய கஷ்டப்பட்டிருப்பா. நமக்கு உள்ள ஒரு லிபர்ட்டி கூட அவளுக்கு கிடையாது. அந்த மாதிரி இப்போ இந்த ஏஜ்லயே இந்த டயத்துலயே ஏதோ ஒரு இடத்துல வார் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவோ ஒரு ஐ மீன் ரேப் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எவ்வளவோ நடக்கிறது. அப்ப அவளுக்கு எல்லாம் அனுபவம் நம்மளை விட அனுபவம். அப்ப அதுல அவளுக்கு துக்கம் ஜாஸ்தி இருக்கே. அப்ப அந்த துக்கத்தினால அறிவு இப்படி வந்திருக்கணும்ல, வரலையே இல்லையா? சோ அனுபவத்தை வச்சு நமக்கு அறிவு வருது இல்ல. அப்ப என்ன ரீசன், எதனால நமக்கு கர்மா கூட அதுக்கான ஒரு சத்சங்கம் ரீசன் கண்டுபிடிக்கணும். சத்சங்கம். ஓகே, இப்போ ஸ்ருதி சொன்னேன், அதுலதான் சத்சங்கமும் வரும். ஏன்னா நீங்க ஒரு குரு மூலமா கேட்கறது இல்ல படிக்கிறதுன்னு சொன்னேன். எல்லாராலையும் நம்ம சாஸ்திரத்தை படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப யார் மூலமாவோ படிச்சு தெரிஞ்சவா கிட்ட நம்ம கேட்டுக்கிறோம். சோ அதெல்லாம் ஒரு கேட்டகரி. அந்த ஸ்ருதி சாஸ்திரத்துல அது வந்துரும். குரு அதெல்லாம் ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி தான் நம்ம இப்போ அனுபவம், இதை யுக்தின்னு சொல்லுவோம். ஒண்ணு ஸ்ருதி, இன்னொன்னு யுக்தி. சோ யுக்தியில என்னெல்லாம் வரும் அப்படின்னா அனுபவம்னு நீங்க சொல்றேன் இல்லையா, நான் என்ன சொல்றேன் கரெக்ட். ஆனா அனுபவத்தினால ஒரு நமக்கு இந்த நாலேஜ் வரணும்னா நம்மளை விட அனுபவமானவா நிறைய பேர் இருக்கா. அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலயே நம்மளை விட துக்கம் சின்ன வயசுலயே வந்தவா நிறைய பேர் இருக்கா. அப்ப அவனுக்கெல்லாம் இது இப்படி வந்திருக்கணுமே இந்த அறிவு, ஆனா வரல, நமக்கே தெரியறது. இப்ப நம்ம வந்த அளவு கூட நிறைய பேர் வரலையே. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு இல்ல, அனுபவத்தினாலதான். ஆனா அந்த அனுபவத்தை கொஞ்சம் நம்ம ரிவைஸ் பண்ணணும். எப்ப நம்ம அனுபவத்தை ஆராயறோமோ அப்பதான் இந்த நாலேஜ் நமக்கு வரும். அதுதான் யுக்தி. அனுபவம் எல்லாருக்கும் வரும். ஆனா அனுபவத்தை யாரு ஆராயிறாளோ, திருப்பி போய் யாரு பார்த்து அதெல்லாம் துக்கம், நம்ம சுகம் சுகம்னு போனதெல்லாம் ஒரு துக்கத்துலதான் முடிஞ்சிருக்கு. இதுதான் நான் அவங்கள ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பண்ண சொன்னது. இதுதான் அதை தோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் நம்ம ரிவைஸ் பண்ணணும். நம்மளோட லைஃப நம்ம திருப்பி கோத்ரூ பண்ணி, எப்படி நான் இவ்வளவு கஷ்டங்கள் நான் பட்டிருக்கேனே, ஆனாலும் எனக்கு அப்ப அறிவு வரல, அப்ப இந்த ஞானம் வரல நமக்கு. அப்போ நம்ம அதை திரும்பி பார்க்கும் போதுதான், ஓ நான் இவ்வளவு துக்கம், நான் சுகம் சுகம்னு போயிருக்கேன், ஆனா அது துக்கத்துல முடிஞ்சிருக்கு. அப்போ நான் ஏதோ ஒண்ணு அங்க மிஸ்ஸிங். நான் தேடி தேடி இதுல சுகம் இல்லையா, எனக்கு துக்கம் வந்து, சரி நான் இங்க போறேன், என் பையன்கிட்ட போறேன், அப்பாட்ட வச்சேன், அப்புறம் இப்ப பையன்கிட்ட வைக்கிறேன், பொண்ணு கிட்ட வைக்கிறேன், ஏதோ ஒண்ணு பிடிச்சிட்டு நம்ம தொங்குறோம். ஆனா அது துக்கத்துலதான் முடியறதுங்கிறதும் எனக்கு தெரியறது. இப்போ நான் எப்ப தெரியறது, அது நம்ம லைஃப நம்ம திரும்பி ஆராயும் போதுதான் அது தெரியறது. அப்ப எனக்கு ஒரு ஞானம் வருது, நான் எங்கேயோ நான் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், எங்கேயோ நான் அதாவது சூட்டபிளா இல்லாத ஒரு இடத்துல அனித்தியத்துல நான் ஒரு சுகத்தை வச்சுட்டு இது மூலமா எனக்கு சுகம் கிடைக்கும் நான் நம்பிட்டேன். சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும் போது அது எனக்கு கொடுக்காத போது எனக்கு நிறைய ஏமாற்றம் வந்திருக்கு. சரி இது இப்படி இருக்கான்னு நான் இன்னொன்னுக்கு போறேன், ஆனா நான் சுகத்தை தான் தேடுறேன். ஆனா நான் அந்த சுகம் நிலையற்ற ஒண்ணு இல்ல, நிலையான சுகத்தை நான் தேடி தேடி இதுன்னு நான் போயிருக்கேங்கிறது எனக்கு தெளிவா எப்ப தெரியறது, நான் அந்த லைஃப் எல்லாம் நான் திருப்பி இந்த ஆங்கிள் கோத்ரூ பண்ணும்போதுதான் எனக்கு தெரியும். அதுதான் அனுபவத்துக்கும் அனுபவத்தை ஆராயறதுக்கும் உள்ள வித்தியாசம். சோ அனுபவத்தை ஆராயும் போதுதான் நமக்கு இதெல்லாம் அனித்தியம், இதுல போய் நான் ஆசை வச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு அப்பதான் வருது. இதுதான் யுக்தி. இப்ப இந்த யுக்தி நமக்கு கிடைச்சப்பறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இதை நான் வளர்த்துக்கணும். அப்ப நித்தியம் எது? அப்ப எல்லாத்துலயும் நான் சுகத்தை தேடி போறேன், ஆனா எனக்கு அனித்தியமான ஒரு சுகம் தான் கிடைச்சிருக்கு. அப்ப நான் இதை நான் எப்படி இதை நித்தியத்தை நான் கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு எண்ணம் வரும் நமக்கு. அப்ப நான் எப்பதான் நான் பெர்மனன்ட் சுகத்துல இருப்பேன் அப்படிங்கிற நமக்கு ஒரு தேடல் இது மூலமா வருது. இதை வச்சுட்டு நம்ம வளர்த்துக்கிறோம். நம்ம எப்படி வளர்த்துக்கிறோம், இந்த மாதிரி கிளாஸஸோ சத் சங்கமோ, அதுக்கப்புறம் ஒரு குருவை தேடி போறதோ, இல்ல இந்த மாதிரி சொல்றவாளை தேடி போறதோ, அப்படி போய் நம்ம வளர்த்துக்கிறோம். சோ 2 விதமா இருக்கலாம். ஒண்ணு குரு மூலமா நாலேஜ் கிடைக்கும், நாலேஜ் கிடைச்சப்புறம் நம்மளே அதை மனனம் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி திருப்பி கேட்டு இப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு அனுபவத்தை நம்ம திரும்பி ஆராயும் போது நமக்கு கிளிக் ஆகுது, எங்கேயோ நான் தப்பு பண்றேன், எங்கேயோ ஏதோ மிஸ் ஆகுதுங்கிறது மட்டும் தெரியறது. அப்ப அதை வச்சுட்டு நான் திருப்பி நான் ஒரு குரு மூலமாவோ இந்த மாதிரி சாஸ்திரங்கள் மூலமாவோ இன்னும் நான் அதை வளர்த்துக்கிறேன் இல்லையா. சோ இதுதான் உபாயம். சோ உபாயத்துல இப்ப 2 பார்த்தோம். சரி, இப்ப இந்த அனுபவத்தை ஆராயறதுனால இந்த நாலேஜ் வருது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆனா
ஏன் சில பேர் ஆராயறா, ஏன் சில பேர் ஆராயலங்கிற கொஸ்டின் வரும் இல்லையா? சோ ஏன், எதுக்கு, அதுதான் வேதாந்தமே. சோ ஏன் சில பேருக்கு அந்த நாலேஜ் வருது, சில பேருக்கு வருது இல்ல. சில பேருக்கு மட்டும் அந்த சத்சங்கம் ஒரு பிளஸ்ஸிங்கா அமையறது, அது மூலமா அவ தேடுறா, கண்டுபிடிக்கிறா, மேல வசத்திக்கிறா தன்னை. சில பேருக்கு என்னதான் இதை விட கஷ்டப்பட்டு இருந்தா கூட அந்த நாலேஜ் கொடுக்கப்படல, இல்ல தானாவும் அதை ரிவைஸ் பண்ணணுங்கிற ஒரு தாட் இல்ல. அப்ப எங்கேயோ ஒண்ணு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? என்னவா இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ இந்த மாதிரி நான் தேடுறவாளுக்கு ஏதோ ஒரு புண்ணிய பலனாலதான் இந்த தேடணுங்கிற ஒரு எண்ணமே வருது. சோ கர்மானால நான் சொன்னேன், கர்மா பண்றோம், அதுல நமக்கு 2 வரும். ஏன்னா ராகத்வேஷத்தினால நம்ம பண்றதுனால பாவமும் வரலாம், புண்ணியமும் வரலாம். இந்த புண்ணியம்னு நான் சொல்றேன் இல்லையா, அந்த புண்ணியத்துக்கு 2 ஆக்ஷன் உண்டு. ஒண்ணு, போகங்களை அனுபவிக்க நம்ம பயன்படுத்தலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நம்மளை திருப்பி விடும். ஆராயறதுக்கோ இல்ல சத்சங்கத்தை நோக்கியோ இல்ல வேதாந்த நோக்கி நம்மளை திருப்புறது இல்லையா, அதுவும் புண்ணிய பலன் தான். நான் பண்ற இஷ்ட தேவதா ஆராதனம் இல்ல பூஜை, புனஸ்காரம், பிரதட்சணம், என்னெல்லாமோ நம்ம விரதங்கள் இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் தான் நம்மளை இதை நோக்கி நம்மளை திருப்போம். நிறைய நம்ம புண்ணிய காரியம் பண்ணுவோம், அதுக்கு சில போகங்களை நம்ம அனுபவிப்போம். ஆனா இந்த மாதிரி பண்ற காரியங்கள் நம்மள இந்த வேதாந்தத்தை நோக்கி திருப்புறது. அப்போ இந்த வேதாந்தத்தை நோக்கி திருப்புறது இந்த புண்ணிய காரியங்கள்ங்கும் போது இதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. இப்ப நிறைய பேர் குழந்தைகள் இந்த வேதாந்த பக்கம் வந்தா உடனே ஆத்துல சொல்லிடுவா, ஐயோ இப்பவே என்ன உனக்கு என்ன வேதாந்தம் வேண்டி இருக்கு, முதல்ல படி, 10th படி, 12th படி, இப்படி சொல்லிடுவா. பட் ஆக்சுவலா சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த சோல் இப்ப இந்த பிறவியில இந்த சரீரத்துல மேபி 15 வயசா இருக்கலாம், ஆனா அந்த சோல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு சோலா இருக்கும். போன ஜென்மத்துல இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கும். அப்ப அதுக்கு இதை நோக்கி தேடல் வரும்போது நம்ம அதை பிளாக் பண்ணக்கூடாது. ஏன்னா அது நீங்க பாக்குறது இந்த வயசு, இந்த சரீரத்துல உள்ள வயசை பாக்குறேன். ஆனா அதுக்கு அப்படி இல்ல, சோலுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கும். மீன் ஏஜ் இன் த சென்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். சோ அது போன ஜென்மத்திலேயே பக்குவம் ஆயிருக்கலாம், இதை நோக்கி கொஞ்சம் திரும்பி இருக்கலாம். சோ அதை கண்டினியூ பண்றதுக்கு சின்ன வயசுலயே அவளுக்கு ஆசை வரும். நிறைய பேருக்கு ஆசை வரும். இப்ப என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு வாழை கேட்டா, என் பேத்தி 10th படிக்கிறா, வரணும்னு சொல்றா, நாங்கெல்லாம் அவளை பிளாக் பண்ணி வச்சிருக்கோம், என்ன 10th வச்சிருந்து இதெல்லாம் உனக்கு இதுக்கு அப்படின்னு. அப்ப அவாக்கிட்டே நான் இதான் சொன்னேன், அப்படி பிளாக் பண்ணக்கூடாது, அதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது. ஏன்னா சோல் வந்திருக்கிறது, ஒரு சரீரம் எடுத்துன்னு வந்திருக்கிறதே இந்த ஜென்மால முக்தி நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு தான். ஆனா இங்க வந்தப்புறம் நமக்கு எல்லாம் மறந்து போறது வச்சுக்கோங்க, நம்ம வேற ஏதோ தேடலுக்கு போறோம். பட் நம்ம ஏம் இதுதான் அப்படிங்கும் போது அட்லீஸ்ட் நம்ம இந்த நாலேஜ் வாங்கினவாளாது நம்ம தடை பண்ணக்கூடாது, அந்த குழந்தைகளை என்கரேஜ் பண்ணணும். இப்போ இந்த ஆராயணம்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஆராய்தலுக்கு எது தடையா இருக்கு, மெயின் தடை அப்படின்னா ராகத்வேஷம் தான் தடையா இருக்கு. சோ ராகத்வேஷங்கள் இருக்க இருக்க உங்களுக்கு இந்த தடை ஜாஸ்தியா தான் இருக்கும். இந்த ஆராயணுங்கிற எண்ணமே வராது. இல்ல ஒரு நித்தியத்தை நம்ம அதுல பார்த்துட்டே இருப்போம், ஒரு சுகத்துல இது நித்தியம், என்னைக்குனாலும் எனக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கும். எப்போ அட்டாச்மெண்ட் இருக்கும்போது இல்ல துவேஷங்கள் இருக்கும்போது. இந்த ராகத்வேஷம் தான் பெரிய தடை இந்த நித்திய அனித்திய அறிவு வரத்துக்கு. அப்ப இதுக்கு சக்தி கொடுக்கறது என்னது அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின் வரல. அப்ப எதை வச்சு நான் இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு வரச்சேதான் கர்மயோகம். கர்மயோகம் தான் இதுக்கு சக்தி கொடுக்கும். கர்மயோகம் ஒரு புண்ணியம் பண்றோம், அதனால நமக்கு ஒரு அறிவு வருது, அறிவை நோக்கி திருப்புறது, அந்த அறிவை நம்ம வளர்த்துக்கிறது கர்மயோகத்தை யூஸ் பண்ணி. சோ கர்மயோகம்னா என்னன்னு பாக்கணும் இப்போ. சோ கர்மயோகம்னா என்ன, நிறைய கீதையில கர்மயோகத்தை பத்தி சொல்றாரு, ஒரு சாப்டரே போட்டுட்டார் கிருஷ்ணர் இல்லையா. சோ எந்த ஒரு வேலையும் கர்மயோகம்னா நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டியூட்டி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். சோ எனக்கு இது ஈஸ்வரனால கொடுக்கப்பட்ட ஒரு விதிக்கப்பட்டது, இத நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம, என்னோடதுன்னு நினைக்காம, நான் செய்யறேன்னு நினைக்காம என்னோட வேலையை மட்டும் நான் செய்யணும், அதுதான் கர்மயோகமா பண்றது. இப்ப இதுல நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, என்னோட கண்ட்ரோல் எதுவும் இல்லை, எல்லாமே ஈஸ்வரன்கிட்ட தான் இருக்கு, ஈஸ்வரனோட கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு தாட் வரணும். என் கையில எதுவுமே கிடையாது, எல்லாமே ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம விடும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு கிராட்டிடியூட்,
கிராட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவன் எனக்கு இந்த டியூட்டி கொடுத்துருக்கான், நான் இந்த கடமையை செய்யறேன். அப்ப இந்த கடமை செய்யறது அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல 4 ஆசிரமத்துல சொல்லுவா. ஒண்ணு பிரம்மச்சரியம், அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல சந்நியாசாசிரமம். சோ இந்த 4 ஆசிரமங்களுக்குள்ளதான் ஒரு லைஃபே வரும். சோ இதுல நம்ம இப்ப நம்ம மோஸ்ட்லி இருக்கிறவங்க எல்லாருமே கிரகஸ்தாசிரமத்துல இருக்கோம். அப்ப கிரகஸ்தாசிரமத்துல என்னென்ன விதிகள் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப ஒரு நம்மளோட குழந்தைகள் இருக்கான்னா அதை வளர்க்கணும், அது நம்மளோட கடமை, அது நமக்கு இறைவன் கொடுத்த டியூட்டி. அந்த சோலை ஒரு மனித ஜென்மமா எடுக்க வச்சு அதை பார்த்துக்கிற ஒரு பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். அதனால நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நம்ம அதுல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சுடுறோம். அதுதான் தப்பு. அப்படி இல்லாம நான் எனக்கு கொடுக்கப்பட்ட இது டியூட்டி, நான் இதை பண்றேன். இது நான் சொல்றது பெரிய ஆங்கிள், நான் சொல்றது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட, ஒரு குக்கிங் பண்ணும் போது கூட நான் இதை பண்றேன், இதனால என்ன 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லணும், அந்த மாதிரி தாட் நல்ல வரணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. இது இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்மா, ஒரு வேலை, நான் இதை பண்றேன். சோ இந்த 4 ஆசிரமத்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த 4 ஆசிரமத்துல கிரகஸ்தாசிரமம் ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரியம். அங்கதான் இப்ப அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவான்னா, அந்த டயத்துலதான் நாலேஜ் இல்லையா, கொண்டு போய் விடுவா ஒரு குரு கிட்ட. சோ குரு கிட்ட இருந்து அவ எல்லாமே கத்துப்பா, நாட் ஓன்லி ஸ்டடீஸ். சோ ஒரு வாழ்க்கை அனுபவமே அங்க கிடைக்கும். சோ அதை வச்சுட்டு கிரகஸ்தாசிரமத்துக்கு வருவா. சோ கிரகஸ்தாசிரமத்துல அதுக்கப்புறம் குழந்தைகள் அதை எப்படி வளர்க்கறது, அதுக்கு சம்பாத்தியம், அந்த மாதிரி இருப்பா. அதுக்கப்புறம் 3rd ஸ்டேஜ் என்னன்னா வானப்பிரஸ்தம். சோ வானப்பிரஸ்தம்னா என்னன்னா, அந்த ஒரு 50 இயர்ஸ் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ராஜாவே இருந்தா கூட தன்னோட பையனுக்கு பட்டம் கட்டிட்டு தே வில் கோ டு சம் ஃபாரஸ்ட் போயிடுவா. ஒய்ஃபையும் கூட்டிட்டு அவ ஃபாரஸ்ட்ல போய் இருப்பா. எதுக்காக ஃபாரஸ்ட்ல போய் இருக்கா அப்படின்னா, என்னதான் நீ கிரகஸ்தாசிரம கிரகத்துல இருந்தாலும் அந்த ஒரு பிக்கல் பண்ணுங்கள், என்னதான் தன் பையனை ராஜாவா ஆக்கினா கூட அந்த ஒரு நோய் இருக்கும். இல்ல நமக்கே ஆட்டோமேட்டிக்கா அவன் பையன் என்ன பண்றான், பதட்டம் வரும், ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துட்டே இருக்கும். சோ இந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம எடுக்கணுங்கிறதுக்காக தான் அவ ஒரு காட்டுல போய் தனியா இருந்து தனிமையை பழகணும். சோ அதுக்காக அவ அங்க போய் இருப்பா. அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் பழகின அப்புறம் they will go to சந்நியாசாசிரமம். சில பேர் அப்படியே வானப்பிரஸ்தத்திலேயே லைஃப் இது பண்ணிப்பா. சோ இது எதுக்காக வானப்பிரஸ்தம் வைக்கிறா மெயினா அப்படின்னா, அந்த பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கொடுத்துட்டோம். அதை எப்பவும் நம்ம பிடிச்சு வச்சுக்க கூடாது. இப்ப நம்ம இந்த குரூப்லயே நிறைய பேர் வானப்பிரஸ்த ஆசிரமம் ஏஜ்ல இருப்போம். ஆனா நம்ம இப்ப போய் காட்டுல எல்லாம் போய் இருக்கிற காலம் கிடையாது, இருக்க முடியாது. ஆனா நம்ம கிரகஸ்தாசிரமம் வீட்டுல இருந்துட்டே வானப்பிரஸ்தத்தை ஃபாலோ பண்ணணும். அது நிறைய பேர் பண்றதே கிடையாது இப்பெல்லாம். என்னன்னா அடுத்த ஜெனரேஷன் அங்க போய் ஹெல்ப் பண்றேன், இல்ல பொண்ணு கூப்பிடுவான், பையன் கூப்பிடுவான், நீ வந்தாதான் நான் வேலைக்கு போக முடியும் அப்படி. சரி, அவனுக்கு ஒரு நிம்மதி கொடுக்கறதுக்காக இவ எல்லாத்தையும் பட்டி படிக்கணும், அங்க போய் செட்டில் ஆகுது. அங்க போய் செட்டில் ஆறுது அப்படின்னு வச்சுட்டாலே, ஒரு வீட்டுல போய் நம்ம இருக்கோம்னாலே ஃபர்ஸ்ட் எது தெரியுமா அடி வாங்கும், நம்மளோட ரிச்சுவல் பிராக்டிஸ் ஃபுல்லா அடி வாங்கிடும். அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அங்க ஒரே பரபரப்பா இருக்கும். ஐயா நான் உட்காந்து தியானம் பண்றேன் அப்படின்னு பண்ண முடியாது, நான் யோகா பண்றேன் அப்படின்னு பண்ண முடியாது. சோ நாமளும் அந்த ஸ்பீடுக்கு போகணும். அப்ப நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றோம். ஆனா நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம அந்த குழந்தையில பாத்துக்கிறோம், இல்ல அந்த வீட்டை மேனேஜ் பண்றோங்கிறத அவளால ரியலைஸ் அந்த அளவு பண்ண முடியாது. ஏன்னா அவளுக்கு என்னன்னா, அப்பா இப்ப ரிட்டையர் தானே, அப்பா ரிட்டையர் தானே, சோ பாத்துக்கலாமேங்கிற ஒரு தாட்ல தான் இருப்பா. ஆனா நாம பண்ற சாக்ரிஃபைஸ் அவளுக்கு அந்த அளவு தெரியாத போது அவ சாதாரணமா சொல்ற ஒரு வார்த்தைகள் கூட நமக்கு ரொம்ப பெருசா தெரியும், கஷ்டமா தெரியும். இதெல்லாம் நம்ம அங்க அண்டர்கோ பண்ணணும். என்னது, நம்ம எல்லாம் நம்மளோட ஆத்ம முன்னேற்றத்தை ஃபுல்லா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அங்க போய் உட்காந்துருக்கோம். சோ நான் சொல்றேன் இது தப்பு. நீங்க கேட்கலாம், ஏன் அப்ப நான் என்னோட பேத்தியோ பேரனையோ நான் பார்க்க கூடாதா, அது நல்ல காரியம் தானே நினைக்கிறேன். நல்லதுதான், நான் இல்லைன்னு நான் சொல்லல, நல்லதுதான். உங்க சரீரம் உங்களை விட்டு போகும்போது கூட 4 டிராப் தண்ணி வரும் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்க இந்த காடை வச்சுண்டு நீங்க மோட்ச என்ட்ரியே எதிர்பார்க்க முடியாது. நீங்க மோட்சத்துக்கு போகணும்னா அங்க கேள்வி, நீ எத்தனை பேரனை பார்த்துட்ட, பேத்திய பார்த்துட்டியா, இல்ல அவ பையனை பார்த்துட்டியாங்கிறது கேள்வியே கிடையாது. உங்க கிரகஸ்தாசிரமம் உங்க பசங்க அவ கால்ல நிக்கிற வரைக்கும், அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவ லைஃப செட்டில் பண்ண வரைக்கும் தான் உங்களோட ஆசிரமம். அதான் கடமை.
நீங்க அடுத்த ஜெனரேஷனையும் நான் பாத்துக்கிறேங்கிறது உங்களுக்கு கடமை கிடையாது. இந்த காலத்துல நிறைய ஃபெசிலிட்டி வந்தாச்சு. அதுவும் அவன் நினைச்சா நாம நினைச்சுக்கிறோம் நாம இருந்தாதான் அங்க வண்டியே ஓடுறது அப்படின்னு. கிடையாது. தே நோ ஹவு டு மேனேஜ் வித்தவுட் அஸ். அது பெட்டரா கூட இருக்கும். நம்ம இல்லைன்னா நாம தான் போய் சொதப்பி விடுவோம். தேவையே இல்லை. எப்பவும் ஒதுங்கிதான் இருக்கணும். ஆனா ஹெல்ப் வேணும்னா பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம போய் ஃபுல்லா அங்கேயே உட்காந்து நானா இருக்க கண்டுதான் பாத்துக்கிறேன், வேற என்ன நானா இருக்க, அப்படியே பாசம், ஓவர் அட்டாச்மெண்ட். அவன் சாப்பிடல, நானா சாப்பிடல, அவனுக்கு உடம்பு வந்தா இங்க வலிக்கிறது அப்படின்னு ஒரே அட்டாச்மெண்ட்ல இருக்கும்போது இந்த கார்டை வச்சுண்டு, அப்ப நம்ம கர்மால நெக்ஸ்ட் பிறவிக்கு செட் பண்ணியாச்சு. இந்த கார்டை வச்சுண்டு நான் மோஷத்துக்கு போறேன், எல்லாம் நல்ல காரியம் தானேன்னு சொல்ல முடியாது. இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு பெரிய மால் இருக்கு. அந்த மால்ல நிறைய தியேட்டர்ஸ் இருக்கும் இல்லையா? ஒரே மால் தான், ஒரே ஓனர் தான், ஆனா நிறைய தியேட்டர் இருக்கு. நீங்க ஒரு தியேட்டர்ல போய் டிக்கெட் வாங்குறீங்க. வாங்கின அப்புறம் தான் தெரியுது இன்னொரு தியேட்டர்ல படம் நானா இருக்கேன்னு. சரி, இந்த டிக்கெட் அவன் எனிவே பே பண்ணிட்டோம், நம்ம ஒண்ணு ஏமாத்தல. சோ எனிவே பே பண்ணியாச்சு, ஒரே ஓனர் தானே, நான் இந்த டிக்கெட்டை வச்சுட்டு அந்த தியேட்டருக்கு போய்க்கிறேனேன்னு நம்ம போய் கொடுத்தோம் வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவான், மேடம் நீங்க அங்க டிக்கெட் வாங்கிட்டீங்க, இங்க வர முடியாது, இங்க வேணும்னா நீங்க இன்னொரு டிக்கெட், வேற டிக்கெட் தான் வாங்கணும் சொல்லுவான்ல. இந்த சாதாரண ஒரு சினிமா இதுக்கே இப்படி இருக்குன்னா, நம்ம இந்த அடுத்த பிறவிங்கிற கர்மாவை பண்ணிட்டு இந்த டிக்கெட்டை வாங்கி வச்சிருந்து நான் அங்க வரேனேன்னு சொல்ல முடியாது. அங்க இது கேள்வி கிடையாது. அங்க கேள்வி உன்னோட ஆத்ம முன்னேற்றத்துக்கு நீ என்ன பண்றங்கிறதுதான் கேள்வி. சோ நான் போய் பேரனை பாத்துக்கிறேன், பேத்தியை பாத்துக்கிறேன், நல்லதுதானேன்னா ஆமா நல்லதுதான், அதுக்கேத்த உனக்கு பிறவி கொடுக்க முடியும், ஆனா மோட்சம் கொடுக்க முடியாது. சோ அதனால இதை தயவு செய்து எல்லாரும் மனசுல வாங்கிக்கோங்க. மேபி இங்க சின்ன வயசுக்காரா இருக்கலாம், அவளுக்கு தோணலாம் என்னடா இது, எங்க அம்மா அப்பா இவ்வளவு நாள் நல்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா இந்த மேடம் இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணும். கிவ் ஸ்பேஸ் ஃபார் தட். அந்த மாதிரி ஏஜ்ல இருக்கிறவளுக்கு சொல்றேன், நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. இவ்வளவு நாள் அவ ஹெல்ப் பிறக்க வச்சு வளர்த்து ஒரு மேரேஜ் செட் பண்ணி உங்க லைஃப செட்டில் பண்ண அப்புறம் கூட நான் விட மாட்டேன், நீ வரணும் வரணும்னு சொல்லக்கூடாது. நீங்க சொல்ல வேண்டியது, உனக்கு எப்ப தேவையோ, உனக்கு எப்போ எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறியோ, கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நீ வா தாராளமா வா. ஆனா நீ உனக்கு ஸ்பேஸ் வேணும்னா யூ டேக் யுவர் ஸ்பேஸ். நீ உன்னோட ஆத்ம முன்னேற்றத்துக்கு நீ உன்னோட டைம் போடு அப்படின்னு நீங்க விடணும். நீங்க விடாம கூப்பிடும் போது அவளால இதுவும் பண்ண முடியல, அதுவும் பண்ண முடியல, பண்ணாமையும் இருக்க முடியலங்கிற ஒரு ஸ்டேஜ். சோ அதை நீங்க கொடுக்க கூடாது. அதாவது சின்ன வயசுல இருக்கிறவா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். சோ என் லைஃப நான் பாத்துக்கிறேன், நீ உன்னோட ஸ்பேஸ்ல நீ உன்னோட ஆத்ம முன்னேற்றத்துக்கு நீ என்ன வேணுமோ, இல்ல சத் சங்கமோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அந்த ஸ்பேஸ கொடுக்கணும். சோ இதுதான் வானப்பிரஸ்தாசிரமம். நம்ம வீட்லயே இருந்துட்டு வானப்பிரஸ்தமா இருந்து பழகணும். திரும்பி அட்டாச்மெண்ட்டை வளர்த்துக்கவே கூடாது. அதுக்கப்புறம் தான் அடுத்தது சன்னியாசாசிரமம். சன்னியாசாசிரமத்தை பத்தியும் கீதையில நிறைய சொல்ற. அந்த சன்னியாசியா நம்ம அந்த ஒரு கலர்ல ட்ரெஸ் போட்டுண்டாதான் சன்னியாசிங்கிறது கிடையாது. கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டே சந்நியாசகா. நியாசகானா என்னன்னா எல்லாத்தையும் விடுறது. சந்நியாசகா சுத்தமா எல்லாத்தையும் விடுறது. அதனால அவளை அந்த நியாசகா யார்கிட்ட இருக்கோ அவளை சன்னியாசின்னு சொல்றோம். பட் அந்த நியாசம், அந்த சன்னியாசகா கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அதுதான் நிறைய கீதையில அது ஒரு சாப்டராவே சொல்ற. சோ இது நம்ம எப்படி இதை பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப அடுத்தது கர்ம யோகத்தை நான் பிராக்டிஸ் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இத ராமானுஜர் 3 தியாகம் மூலமா சொல்றார். 3 தியாகம் என்னெல்லாம்னா, ஃபர்ஸ்ட் கர்த்திருவ புத்தி தியாகம் அப்படின்னு தன்னோட கீதா பாஷ்யத்துல ராமானுஜர் சொன்னது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சொல்றது கர்த்திருவ புத்தி தியாகம்ங்கிற. கர்த்திருவ புத்தி தியாகம்னா என்னன்னா, ஒரு கர்மா பண்றோம்னா, ஒரு வேலை பண்றோம்னா அதை யாரு பண்றானோ அவனுக்கு பேர் கர்த்தா இல்லையா? இப்ப ஸ்ராத்தம் அதெல்லாம் வந்தா யாரு கர்த்தான்னு கேட்பாங்க. அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன். சோ யாரு பண்றவனுக்கு பேர் கர்த்தா. கர்த்திருவ அந்த பண்றோங்கிற தன்மை இருக்கே, அதனால அந்த ஒரு புத்தி வருதே, நான் தான் பண்றேன் அப்படிங்கிற கர்த்திருவ புத்தி, அத தியாகம் பண்ணுங்கிறார். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ நான் பண்றேன் நானா இருக்கட்டுதான் இதை பண்றேன், நான் தான் போய் என் பேரனை பேத்திய பாத்துக்கிறேன், நான் தான் அந்த ஒரு தாட்டையே நீ விட்டுரு. ரெண்டாவது மமதா தியாகம். மமனா என்னோடது, அதோட பாவம்
முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, தத்து துவம்ங்கிறது பாவம். அது மாதிரி இந்த தாவும் சேர்த்துப்பா. சோ மம தா அப்படின்னா அந்த மமன் என்னோடதுங்கிற ஒரு தன்மை இருக்கே, அதையும் தியாகம் பண்ணு. மமதா தியாகம். சோ இது என்னோடது, இந்த இந்த கட்டிலா என்னோடது, இந்த வீடு என்னோடது, இந்த லேப்டாப் என்னோடது, இந்த மொபைல் என்னோடது, என் பையன், என்னோட ஹஸ்பண்ட், என்னோட ஒய்ஃப், என்னோட பையன் பேரன் என்னோடதுங்கிறோம்ல, அந்த என்னோடதுங்கிறத நீ விட்டுடு. எதுவுமே உன்னோடது கிடையாது அப்படிங்கிற. சோ அதுதான் மமதா தியாகம். மூணாவது பல தியாகம். பலத்தை தியாகம் பண்ணுங்கிற, ஃப்ரூட். சோ பலன்கிறது ஒரு கர்மா பண்றோம்னா அதுக்கு என்ன ஒரு பலன் வருமோ அந்த பலத்தை நீ தியாகம் பண்ணு. அது உன்னோடது கிடையாது. ஏன்னா நீயே பண்ணலங்கும் போது எப்படி அந்த பலன் மட்டும் உனக்கு? நானே பண்ணலன்னு ஒரு செயல் செய்யும் போது அதுக்கு வர பலன் மட்டும் எனக்கு வரணும்னு நான் எப்படி நினைக்கும்? நான் அதிகாரியே கிடையாது. சோ அதனால அந்த பலத்தையும் நீ தியாகம் பண்ணுங்கிற. ஏன்னா 3 விதமா ஒரு கர்மா பண்ணும்போது நமக்கு பலன் வரும். அதை கீதையில சொல்றாரு இல்லையா, அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச இல்லையா, திரிவிதம் கர்மண பலம் அப்படிங்கிற. பவத்தி அத்தியாகினாம் பிரேத்திய நது சந்நியாசினாம் கொச்சித்து அப்படிங்கிற கீதையில. அப்படின்னா என்னன்னா, அனிஷ்டம் இல்ல இஷ்டம் அப்புறம் மிஸ்ரம், இந்த 3 விதத்துல பலன் கிடைக்கலாம். ரெண்டும் கலந்து கிடைக்கலாம், இல்ல சுகமா இருக்கலாம், இல்ல துக்கமா இருக்கலாம். இந்த 3ம் நமக்கு ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்கும் நம்ம பண்ற வேலையில. இந்த திரிவிதம் கர்மண பலம் இது யாருக்கு வரும்னா, பவதி அத்தியாகினாம், தியாகம் பண்ணாம இருக்கானே இந்த 3த்தையும், கர்த்திருவ புத்தி தியாகம், அதுக்கப்புறம் மமதா தியாகம், பல தியாகம், இந்த 3 தியாகங்களும் யாரு பண்ணாம இருக்கானோ அந்த அத்தியாகினாம், தியாகம் பண்ணாதவனுக்கு இந்த 3 பலன்கள் வரும். எது? அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம். இந்த 3ம் அவனுக்கு எந்த கர்மா பண்ணாலும் வந்துட்டு இருக்கும். ஆனா யாருக்கு வராது அப்படிங்கிறார். நத்து சன்னியாசினாம் கொச்சித், கொஞ்சம் கூட இது கிடையாது. யாருக்கு? சன்னியாசினாம். சன்னியாசினா நான் சொல்றேன் அந்த ட்ரெஸ் போட்டு நான் அப்படி இல்லை, இந்த 3த்தையும் தியாகம் பண்றானே ஞாசகா, இந்த கர்த்தத்துவ புத்தி தியாகம், மமதா தியாகம், அப்புறம் பல தியாகம், இந்த 3ம் பண்ற அந்த தியாகி அவன் தான் சன்னியாசி. அந்த சன்னியாசிக்கு இது கிடையாது. இந்த இஷ்டம் இது என்னது, இஷ்டம் அனிஷ்டம் மிஸ்ரம், இந்த 3மே கிடையாதுங்கிற கீதையில. சோ இப்ப என்ன தெரியுது, நம்ம ஒரு கர்மா பண்ணும்போது 3 பலன் வரலாம், நம்ம தியாகம் பண்ணாம பண்ணினோம்னா. அப்ப இந்த 3 பலனை பொறுத்து நமக்கு பாவமோ புண்ணியமோ ஏதோ ஒண்ணு கண்டிப்பா கிடைக்கும், கலந்தும் கிடைக்கும். சில இதுல சில காரியங்கள்ல பாவமும் இருக்கும் புண்ணியமும் இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைக்கும். அப்ப அதை வச்சுட்டு நமக்கு பிறவி வரும், இல்ல சுகபோகங்களை இங்க அனுபவிக்கணும், இல்ல மேற்கொண்டு அனுபவிக்கணும், ஏதோ ஒண்ணு வரும், அதனால பிறவி, இப்படி இந்த சைக்கிள் வரும். அப்போ இந்த கர்மா, ஆனா கர்மா பண்ணாம இருக்கவே முடியாது ஒரு ஜீவனால. மனுஷ பிறவி எடுத்தோம்னா கண்டிப்பா பண்ணணும் இல்லையா? அததான் அவர் கீதையில திருப்பி திருப்பி சொல்றார், நீ கர்மா பண்ணு, ஆனா அத கர்ம யோகமா பண்ணு அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த மனசுல நம்ம அந்த பாவம் வரணும், இந்த 3த்தையும் நான் தியாகம் பண்றேன் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு பண்ண, அதுதான் கர்மயோகம். பண்ணினோம்னா என்ன ஆகும்? சோ நமக்கு ரிசல்ட், இதை பண்ண எனக்கு என்ன ஆகும்னு கேட்போம்ல, இதை பண்ண நீங்க பண்ணி பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு எக்ஸசைஸ் இப்பவே சொல்லிடுறேன். நீங்க என்ன வேலை பண்ணினாலும் அதை நான் பண்ணல அப்படின்னு ஒரு டிட்டாச்சா பண்ணணும். ஆனா நான் பண்றேங்கிற எண்ணம் வரக்கூடாது. இது எனக்கு ஈஸ்வரன் கொடுத்தது, நான் பண்றேன். சோ ஈஸ்வரார்ப்பணமா பண்ணணும். எதுவுமே ஈஸ்வரார்ப்பணமா, அவனுக்கு ஒரு சரணாகதி பாவத்துல நீங்க எந்த சின்ன வேலை கூட எடுத்துக்கோங்க, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எந்த வேலைனாலும் சரி, அதை ஒரு ஈஸ்வரார்ப்பணமா பண்ணணும். நான் செய்யல, அவன் என்ன செய்ய வச்சிருக்கான், நான் செய்யறேன், ஐம் அ டூல், அவ்வளவுதான். சோ அதனால எனக்கு அந்த அந்த பலத்துல அதிகாரமே கிடையாது. அதுதானே சொல்றாரு இல்லையா, கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனங்கிறார்ல. கர்மண்யேவ அதிகாரஸ்தே, கர்மணியேவ, நீ என்ன வேலை பண்றியோ அதுதான் உனக்கு அதிகாரம். மா பலேஷு, பலத்துல உனக்கு அதிகாரமே கிடையாது. ஏன்னா அந்த அதிகாரம் எங்கிட்ட இருக்குங்கிறார். மா பலேஷு கதாச்சன, எப்பவுமே உனக்கு கிடையாது. சரி இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்குமான்னா கிடையவே கிடையாது, உனக்கு எப்பவுமே கிடையாது. உனக்கு எப்பவுமே கர்மண்யேவ அதிகாரஸ்தேங்கிற, கர்மா பண்ணு, அதுலதான் உனக்கு அதிகாரம். அத கர்ம யோகமா பண்ணினேன்னா இந்த பாவ புண்ணியங்கள் உனக்கு ஒட்டாது. அப்போ நம்ம இந்த கர்ம யோகத்துல பண்ண நமக்கு என்ன ஆகும்னு நீங்க வாட்ச் பண்ணலாம் இந்த 1 வீக். அதுக்குதான் சொல்ல வந்தேன். சோ இந்த 1 வீக் நீங்க என்ன வேலை பண்ணாலும் அதுல அட்டாச் ஆகாம, இது நான் பண்ணல,
இது என்னோடது இல்ல, நான் என் கர்த்தத்துவ புத்தின்னு சொன்னேன் இல்லையா, நான் பண்றேன், நான் பண்ணல, மமதா இது என்னோடது இல்ல. சோ இதனால என்ன நடந்தாலும் சரி அது நான் அதுல அஃபெக்ட் ஆக மாட்டேன், ஏன்னா அது என்னோட பலம் இல்ல அப்படிங்கிற பாவத்துல நீங்க இந்த 1 வீக் ஃபுல்லா ட்ரை பண்ணுங்க. சோ என்ன பண்ணணும்னா ஈஸ்வரார்ப்பணமா பண்ணணும், நிஷ்காமிய கர்மமா பண்ணணும். நிஷ்காமியம்னா என்னன்னா, காமியம்னா விரும்புறது, விரும்பி இது எனக்கு நடக்கணும்னு ஒண்ணு பண்றோம்ல, அது காமியமா பண்றது. நிஷ்காமியம்னா நடக்கணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு நான் பண்றத பண்றேன், ஏன்னா இது எனக்கு ஈஸ்வரன் கொடுத்தது, ஈஸ்வரார்ப்பணமா நான் இதை அந்த புத்தியில பண்றேன் அப்படின்னு நீங்க பண்ணுங்க. பண்ண என்ன ஆகும்னு பாருங்க. இத பண்ண என்ன ஆகும்னா ராகத்வேஷங்கள் குறையும். சோ ராகத்வேஷங்கள் குறையும் போது, அதாவது அட்டாச்மெண்ட் இல்ல வெறுப்பு, இது ரெண்டு தானே ராகத்வேஷம். சோ இது ரெண்டும் குறையும் போது என்ன ஆகும்னு நான் சொல்றேன். இப்போ ராகம் எப்போ அட்டாச்மெண்ட் இருக்கோ அப்ப ரஜஸ் ஜாஸ்தியா இருக்கும். 3 குணங்கள் இருக்கு இல்லையா, சத்துவம், ரஜஸ், தமஸ். சோ சத்துவம் இருந்தாதான் முக்திக்கு ஈஸியா போக முடியும். அப்புறம் சத்துவத்தையும் விடணும், அது அப்புறம் முதல்ல சத்துவத்தை பிடிச்சிட்டு மேல ஏறணும். சோ சத்துவம் தான் வேணும். அப்ப ரஜஸ் இருந்ததுன்னா அந்த ராகம் அட்டாச்மெண்ட் இருக்கே, அது ரஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அப்ப ரஜஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா துன்பம் ஜாஸ்தியா வரும். எப்பவுமே ரஜஸ் ஜாஸ்தியா இருந்தா துன்பம் வரும், தமஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா நமக்கு ஆசைகள் வரும், மோகம் வரும். சோ அதனால இந்த ரஜஸ் முதல்ல குறைக்கும் அது. சோ ரஜஸ் தமஸ் எல்லாம் குறையும். இந்த என்ன சொல்றது, ராகத்வேஷங்கள் நம்ம குறைக்க என்ன ஆகும், இந்த ரஜஸ் குறையும். சோ சத்துவம் லைட்டா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ சத்துவம் இன்க்ரீஸ் ஆக ஆக அது எதுல கொண்டு விடும்னு பார்க்கணும். நீங்க இதை பண்ண இந்த 1 வீக்ல உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த சத்துவம் இன்க்ரீஸ் ஆக ஆக நீங்க அந்த பலன்ல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கிராட்டிடியூடா இருக்கணும். ஓகே, பாசிட்டிவா இருந்தா கிராட்டிடியூட், நெகட்டிவா இருந்தா பிரசாத புத்தி. சோ பாசிட்டிவா இருக்கா, உடனே தேங்க்ஸ் சொல்லுங்க, தேங்க்ஸ், உடனே நன்றி சொல்லணும். அது நம்ம பண்றதே கிடையாது. நான் சொன்னேன் ரஜஸ் குறையும். ரஜஸ் குறையும் போது என்ன ஆகும்னா அந்த ஒரு ரஜஸ்னால வரக்கூடிய ஒரு துன்பம், ஒரு சோகம், அதெல்லாம் குறையும். அப்ப நம்ம லேசா சத்துவத்துக்கு வர ஆரம்பிப்போம். அப்ப சத்துவத்துக்கு வர ஆரம்பிக்கும் போது இந்த அறிவு இன்னும் நமக்கு வளரும். இதெல்லாம் ஒரு சைக்கிள். சோ இந்த அறிவு வளரும் போது நம்ம இன்னும் கர்மயோகத்துல பண்ணுவோம், இன்னும் நமக்கு ராகத்வேஷ அட்டாச்மெண்ட்கள் குறையும். இப்படி குறைஞ்சு என்ன ஆகும்னா இந்த சுக துக்கம் எல்லாம் குறையும் சொன்னேன். குறைய நமக்கு ஒரு சமத்துவ பாவம் வரும். சமத்துவம்னு சொல்றாரு. சோ ராகத்வேஷம் எப்போ நாசமாறுதோ அப்போ நமக்கு சமத்துவ புத்தி வரும். சமநிலை, அதாவது மனசோட சமநிலை பாவம். இதத்தான் அவர் யோகம்னே சொல்றார். எப்போ சமத்துவம் யோக உச்சியத்தே கீதையில அந்த யோகம்னு நம்ம சொல்றோமே, அதுதான் சமத்துவம் பாவம் தான் யோகம்ங்கிற. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு மனசுல ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும், ஏன்னா உங்களுக்கு ராகத்வேஷமே இல்லை, ஆனா நீங்க வேலை பண்றது பண்ணதான் செய்றீங்க. அப்ப மனசுல என்ன ஆகும்னா ஒரு சமமான துக்கத்தையும், இல்ல துக்கம் வந்தா அப்படியே ரொம்ப ஒடிஞ்சு போறது, இல்ல ரொம்ப சுகம் வந்துட்டுன்னா அப்படி பயங்கர ரெண்டு இதுக்கும் ஆன்சிட்டி கிடையவே கிடையாது. ரொம்ப குதிக்கவும் மாட்டோம், ரொம்ப சோகப்படவும் மாட்டோம். ஒரு சமநிலை பாவம் பண்றோம். எப்ப வரும் அது, ஃபர்ஸ்ட் ஒரு செயல் செய்யறோம். இப்போ இந்த பாவம் இல்லாத கர்மயோகம் பண்ணறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு செயல் செய்வோம், அது ராகத்வேஷத்துல பண்றோம், ஏன்னா நமக்கு இந்த நாலேஜ் இல்லை. அப்ப என்ன ஆகும், ரஜஸ் இன்க்ரீஸ் ஆகும், தமஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதாவது துக்கம் வரும், இல்ல ஆசைகள் வரும். சோ அது ஏன்னா தமஸ் கொடுக்கறது ஆசை, எக்ஸ்பெக்டேஷன், ரஜஸ் கொடுக்கறது துக்கம். சோ இந்த ரெண்டுமே என்ன ஆகும், பலத்தோட டிபெண்ட் இல்லையா. சோ இதை வச்சு நமக்கு சுகமோ துக்கமோ வரும். இந்த சுக துக்கங்கள் தான் நமக்கு அனுபவங்களை கொடுக்கறது இல்லையா. சோகப்படுறோம், இல்ல ஏதோ சந்தோஷப்படுறோம், ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுக்கறது. இந்த சுகம் அதாவது இந்த புண்ணிய கர்மம் தேவதா ஆராதனமா இருக்கும் பொழுது நமக்கு சில இந்த அனுபவங்களை ஆராயற ஒரு அறிவை கொடுக்கறது இல்லையா. அப்ப இந்த அறிவு வந்த உடனே இதே கர்மாவை பண்றோம், கர்ம யோகமா திருப்புறோம். சோ கர்ம யோகம்னா ஒரு ஈஸ்வரார்ப்பணமா பண்ண ஆரம்பிக்கிறோம். ஈஸ்வரார்ப்பணமா பண்ணும்போது ரஜஸும் தமஸும் குறையும் போது அந்த பலத்தை டிபெண்ட் பண்றது குறையுது இல்லையா. அது பண்ணும்போது ஒரு சமத்துவ பாவம் வருது. இதுதான் மனசுத்தின்னு சொல்லுவோம். மனசுத்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வேதாந்தம். சோ மனசுத்தி ஆயிடும்.
இந்த மன சுத்தி தான் என்ன ஆகும்னா நமக்கு ஒரு அந்த எந்த வேலை செய்யறோமோ அதுல ஒரு இன்வால்மெண்ட்டை கொடுக்கும். சமாதானம் பின்னாடி பார்ப்போம். அதுல வந்து ஒரு இன்வால்மெண்ட்டை கொடுக்கும். ஏன்னா எனக்கு பலத்துல ஒன்றும் அதுல எதிர்பார்ப்பு இல்லை. சோ நான் வந்து ஈஸ்வரார்ப்பணமா பண்றேன். அப்ப நான் நல்லா அதுலயே இன்வால்வ் ஆகி பண்றது. அப்ப அந்த வேலையை அந்த வேலைக்காக பண்றது. யுத்தாய் யுஜ்யஸ்வன்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி அந்த வேலைய அதுக்காக மட்டுமே பண்றேன். நான் ஒரு எக்ஸசைஸ் பண்றேன்னா இதனால நான் மெலிஞ்சு போயிடுவேன்னு இல்லை. எக்ஸசைஸை நான் எக்ஸசைஸ்க்காக பண்ணும்போது இன்வால்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா மனசுல எந்த ராகத்வேஷமும் இல்லை. அப்ப அந்த இன்வால்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி வருது. ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஓ ரைட், இது நான் இன்னைக்கு நல்லா பண்ணேன் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி வருது. சோ என்ன பண்ணுவோம், இருக்கிறத இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்ப நம்ம இருக்கிறத இருக்கிற மாதிரி பாக்குறது இல்ல, எனக்கு எப்படி வேணுமோ அப்படி பாக்குறோம். அங்கதான் நமக்கு வலி ஆரம்பிக்கும். இருக்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வலி கிடையாது. சோ இதை எப்படி நம்ம வந்து கொண்டு வரோம்னா இந்த கர்ம யோகம் மூலமா கொண்டு வரும்போது மனசுத்தி, அதாவது மனசு குவைட்டாயிடும். ஒரு 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 அந்த ஒரு என்ன சொல்றது, உள்ளேந்து ஒண்ணு வரும் பாருங்க, யாராவது ஏதாவது சொல்லிட்டா அதெல்லாம் வராது. அப்ப ஏன்னா நான் செய்யல, இது என்னோடது இல்லை அப்படிங்கிற பாவம் வரும்போது அந்த மனசு வந்து சாந்தி ஆயிடும். இத நிறைய கீதையில சொல்ற ஒரு சாப்டரே, பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோத்யகா லிப்யதே நசபாப்பேன பத்ம பத்ர மிவாம்பசாம்பர். அதாவது சங்கம் தியக்த்வான்னு நிறைய இடத்துல சொல்ற. சங்கம்னா அட்டாச்மெண்ட், அதை விட்டுட்டு பிரம்மண்யாதாய கர்மாணி, பிரம்மத்தை யாரு ஆதாரமா வச்சுண்டு ஒரு கர்மாணி கர்மங்களை யாரு பண்றானோ கரோத்தியகா சகா ந லிப்பியதே. எதனால? பாப்பேன ந லிப்பியதே. அவனுக்கு பாப்பமே அந்த காரியமா இருந்தா கூட அது ஒட்டாது, அவனுக்கு ஒட்டாதுங்கிற அந்த பாப்பம் அவனோட ஒட்டாது. எப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். பத்ம பத்ரம் விவா, பத்ம பத்ர அம்பசா இவ அப்படி எடுத்துக்கணும். அம்பசானா தண்ணி, பத்மம்னா தாமரை, பத்திரம்னா இலை. இந்த தாமரை இலை இருக்கே, அதுல தண்ணி விட்டோம்னா அது ஒட்டாது இல்ல, தண்ணி இருக்கு ஆனா ஒட்டாது. அதே மாதிரி நீங்க வந்து இதை வளர்க்க அந்த சங்கம் தியக்த்வா நம்ம காரியம் பண்ண அட்டாச்மெண்ட்டை விட்டு பண்ண கர்ம யோகமா பண்ணும் போது அந்த பாவம்ங்கிறது நம்மள வந்து ஒட்டவே ஒட்டாது, புண்ணியமும் ஒட்டாது, அதுவும் இருக்கு. சோ புண்ணியமும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஏன்னா புண்ணியத்தினால வரக்கூடிய சுகம் வந்து டெம்பரவரின்னு நாம தெளிவா பார்த்தோம் இல்லையா. சோ அதனால புண்ணியமும் வராது நமக்கு பாபம், ஏன்னா ஒட்டவே ஒட்டாது. தாமரை இலை தண்ணி போல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடும். சோ இதுதான் வந்து நமக்கு வேணும் ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்டேஜ். அப்போ நமக்கு பேஸ் என்னது, சங்கத்தை விடணும். சோ சங்கத்தை விடும் போதுதான் நமக்கு அந்த ஒரு மனசாந்தி, மனசுல ஒரு நிம்மதி, மனசு நிம்மதியா இருக்கு அப்படி சொல்லுவோம் தெரியுமா. அது எப்ப தெரியுமா நம்ம சொல்லின்னு இருக்கோம். இப்போ நாம சொல்றதெல்லாம் நம்ம இஷ்டப்படி நடந்துருச்சுன்னா மனசு நிம்மதியா இருந்தது அப்படின்னு சொல்றோம். பட் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு இஷ்டப்படிய பலன் இல்லைன்னா கூட நம்ம வந்து மனசு நிம்மதியா இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 1 வீக்ல கர்ம யோகமா பண்ற ஒரு எக்ஸசைஸ். 2வது காலையில எந்திருந்த உடனே கிராட்டிடியூட் பண்ணுங்க. கிராட்டிடியூட் தியானம். அதாவது என்னன்னா அப்படியே ஒரு எந்திருந்ததும் நீங்க இந்த கிராட்டிடியூட் தியானம் பண்ணிட்டு தான் பெட்டை விட்டே எந்திருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க போறோம். 5 மினிட்ஸ் கண்ணை மூடி நீங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பேரண்ட்ஸ் கிடைச்சது, நல்ல ஒரு சத்சங்கம் கிடைச்சிருக்கு, நல்ல பசங்க, நல்ல ஒரு மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு, எவ்வளவுக்கோ தேங்க்ஸ் சொல்லலாம். அவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிட்டு பெட்டை விட்டு கீழே எழுந்திருங்க. இதை பண்ணவே நமக்கு ஒரு நல்ல ஒரு அன்னைக்கு ஃபுல்லாவே நன்னா போற மாதிரி இருக்கும். அந்த கிராட்டிடியூடே நமக்கு இல்லை. என்னதான் இறைவன் நமக்கு கொடுத்தாலும் அழுதுண்டே இருக்கிறதுதான் நமக்கு வேலையே. அவன் கொடுத்திருக்கானே எனக்கு அது வரலையே, இது கொடுத்துரு, முதல்ல கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கொடுத்ததுக்கு தேங்க்ஸே கிடையாது, நன்றிங்கிறதே கிடையாது. இப்போ இந்த காலத்து குழந்தை எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா, இந்த இது ஒரு இது வச்சிருக்காளே இன்ஸ்டாகிராம், அதுல அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு காஃபி ஷாப் போனா கூட அந்த காஃபியை போட்டோ எடுத்து டபக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம், அப்புறம் தன்னை ஒரு போட்டோ எடுத்து ஒரு இன்ஸ்டாகிராம், அப்புறம் 2 காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல உடனே போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். அது நமக்கு இன்ஸ்டாகிராம்ல என்ன தெரியுமா மெசேஜ், நம்ம உடனே மெசேஜ் போட்டுறணும் தேங்க்ஸ். அதுதான் நமக்கு. ஸோ நம்மளும் அப்படி இருக்கணும். இருக்கிறது நம்ம என்ன நடந்தாலும் சரி, ஒரு காஃபி நன்னா அன்னைக்கு சாப்பிட்டோமா, ஓகே தேங்க்ஸ். எதுக்குனாலும் நன்றி 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 இல்லாம சாப்பிட கூடவே கூடாது. தட்டு பிளேட்ல சாதம் வந்ததே நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்னாலதான் வந்திருக்கு.
இல்லைன்னா அன்னைக்கு நமக்கு என்னதான் பணம் இருந்தாலும் பணத்தால சாப்பிட முடியாது. சோ நமக்கு தட்டுல ஒரு சாப்பாடு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லி பழகணும். சோ டெய்லி காலையில 5 minutes நீங்க என்ன பண்ணணும், இந்த கிராட்டிடியூட் மெடிடேஷன் அதை பண்ணிட்டு தான் காலை கீழே வைக்கணும் பெட்ல இருந்து. அது பண்ணுங்க. பண்ண உங்களுக்கே ஒரு சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் கர்ம யோகமா பண்ண ஆரம்பிக்கும். இந்த ரெண்டும் பிராக்டிக்கல் லைஃப்ல நீங்க கொண்டு வரவே உங்க லைஃப்ல நிறைய நீங்க சேஞ்சஸ் பார்க்க முடியும். நல்ல சேஞ்சஸ் பார்க்க முடியும். அந்த ஒரு மன சத்துவம் இன்க்ரீஸ் ஆகிறது. அப்புறம் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு டென்ஷன் ஆயிண்டு உள்ள அப்படியே கொதிக்கும் தெரியுமா? இப்ப யாராவது ஏதாவது சொல்லிட்டா அப்படியே கொதிக்கும். இப்ப நீங்க உடனே நான் பண்ணல, அந்த மனசு மாறிட்டேதான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் அனித்தியம், மனசு மட்டும் நித்தியமா? இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டோம்னாலே டக்குன்னு அந்த மனசு அடங்கி போயிடும். இதை நீங்க நல்லா பார்க்கலாம். சோ இதை நீங்க இந்த 1 week ஒரு பிராக்டிஸா வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். இதுல கீதையில நிறைய இத மாதிரி சொல்றாரு. சங்காத் சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதோ அபிஜாயத்தே क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति. எப்படி சீக்வன்ஸா சொல்றாரு பாருங்க. சங்காத், சங்கம்னா அட்டாச்மெண்ட். சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, அட்டாச்மெண்ட்னால ஒரு ஆசை வருது. காமாத்து குரோதஹா அபிஜாயத்தை. குரோதம்னா ஒரு ரொம்ப கோபத்தை விட ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்க. எப்போ அது வரும்? ஒரு ஆசைப்படுறோம், காமஹா, காமம் வருது. காமம் சரியா நடக்கலன்னா காமத்தினால அது குரோதமா மாறுறது. குரோதார்பவதி சம்மோகா. சோ குரோதம் ஒரு மோகத்தை கொடுக்கறது. அதாவது ஒரு குழப்பம், ஒரு இது வருது மைண்ட்ல. அதனால சம்மோகாத்து ஸ்மிருதி விப்ரமஹா, அந்த ஸ்மிருதி மறந்து போயிடுறது. இப்போ தனே நல்லது பண்ணா கூட நம்ம அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டோம். ஒரு குரோதம் வரும்போது அது நாசமாயிடுறது. சோ ஸ்மிருதி பிரம்ஷாத்து, ஸ்மிருதி இழக்கும் போது புத்தி நாசகா, புத்தியே நாசமாகுது. புத்தி நாசாத்து பிரணஷ்யதி. இந்த ஞானத்தை உள்ள வாங்காது, இந்த ஞானம் உள்ள போலன்னா அவன் அழிஞ்சே போவான். இந்த சென்ஸ் சரீரத்தினால இல்ல, அவன் இந்த முக்திக்கு வர முடியாது. திருப்பி அந்த ரொட்டேஷனுக்கு தான் வரணும், சம்சாரம்ங்கிற ரொட்டேஷனுக்கு. சோ இதுதான் கிருஷ்ணர் ரொம்ப நிறைய ஸ்லோகத்துல இதை சொல்லிட்டே இருப்பார். சங்கம் தியக்வா யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்வா தனஞ்சயம் வரலையா? சோ யோகஸ்த குரு கர்மாணி, யோகத்துல இருந்துட்டு கர்மங்களை பண்ணு. சோ யோகஸ்தங்கிறது இந்த இடத்துல கர்மயோகத்தை வச்சுட்டு சங்கம் தியக்வா, அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு பண்ணு. சித்திஸ்யோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியத்தை. அந்த சமத்துவ பாவம் வருது இல்லையா, அதுதான் யோகம். அது மாதிரி நீ பண்ணினேன்னா சமத்துவ பாவம் வரும். சமத்துவம்ங்கிறதா மனசுத்தி. சோ யோகினஹா கர்ம குருவந்தி சங்கம் தியக்வாத்ம சுத்தையே. சோ ஆத்ம சுத்திக்காக யோகினஹா, இந்த கர்மயோகிகள் இருக்காளே யோகினஹா கர்ம குருவந்தி சங்கம் தியக்வா. சோ எல்லா இடத்துலயும் அட்டாச்மெண்ட்டை விடு. சோ நீங்க அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அதுல அட்டாச்மெண்ட்னா அந்த 3 தியாகம் சொன்னேன் இல்லையா, பல தியாகம். அதுவும் சொல்ற யுக்தகா கர்மபலம் தியக்வா சாந்திம் ஆப்னோதி நைஷ்டிகீம் சாந்திம் ஆப்னோதி. யாரு? யுக்தகா, அதாவது கர்மபலத்தோட இருக்கிறவன் கர்மபலம் தியக்வா, அந்த கர்மபலத்தை விட்டுட்டு பண்ணும்போது சாந்திம் ஆப்னோதி. அயுக்தகா, அப்படி இல்லாதவன் காமகாரேன பலே சக்தகா நிபத்தியதே அப்படிங்கிற. காமகாரேன, காமங்கிற ஆசைங்கிற காரணத்தினால பலே சக்தகா, பலத்தோட அட்டாச்மெண்ட் ஆகி, ஏன்னா அது சுகமோ துக்கமோ ரெண்டுமே பலத்தோட டிபெண்ட் சொன்னேன் இல்லையா. சோ அந்த பலத்தினால அவன் அட்டாச் ஆகி அதனால நிபத்தியதே, அப்படியே கட்டுண்டவனா ஆயிடுறான். பிறவிங்கிற இதுல கட்டுப்பட்டுக்க வேண்டியதான். சோ அந்த மாதிரி ஆயிடுறான். இது கீதையில எக்கச்சக்கமா இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். சோ அதனால சங்கம் முதல்ல உடனும், அதுக்கு கர்ம யோகமா நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். சரி, இப்படி நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க. இத மாதிரி கர்ம யோகத்தினால பண்ணி நித்திய பாவங்கள்லாம் நமக்கு வந்துருது. நம்ம இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு ஃப்ரூட் என்ன, பலன் என்னன்னு பாக்கணும் இல்லையா. சோ இதுக்கு பலன், நான் நித்திய பாவம் எனக்கு வந்துருப்பா அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், பலன் பார்க்கணும் இல்லையா. சோ இந்த பலன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு நிலையற்றதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரியும் போதே நமக்கு இன்னொன்னு வரும். அப்ப நிலையானது ஏதோ ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு இப்போ நம்ம உலகத்திலேயே பார்க்கலாம். எதெல்லாம் நிலை இல்லாம ஓடுறதோ
அதுக்கு ஒரு ஆதாரமா நிலையானது இருந்தா தான் அந்த நிலை இல்லாதது ஓடவே முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு வண்டி சக்கரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வண்டி சுத்துறதுன்னா நடுவுல அந்த அச்சுங்கிறது ஸ்டேபிளா இருக்கணும், அப்பதான் அது சுத்த முடியும் இல்லையா? இப்போ இன்னொன்னு நிறைய சொல்லலாம். இது ட்ரெயின் எடுத்துக்கோங்க. அந்த தண்டவாளம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தண்டவாளத்துல ட்ரெயின் போறது. ஆனா அதுல எத்தனை ட்ரெயின் வேணாலும் அது போகட்டும், ஆனா தண்டவாளம் ஸ்டாண்டர்டா இருக்கும். அது இல்லைன்னா ட்ரெயின் போக முடியாது. ஆனா ட்ரெயின் தான் மூவ் ஆகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. தண்டவாளம் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஸோ கான்ஸ்டன்டா ஒண்ணு நிலையானது இருந்தா தான் அது மேல நிலையற்றதுகள் ஓடவே முடியும். இது நிறைய நீங்க கரண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, இப்படி நிறைய நம்ம அப்ளையன்ஸ் சொல்ல முடியும். ஆனா எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறது கரண்ட் தானே. ஆனா கரண்ட்டை டைரக்டா நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா கரண்ட் மூலமா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா கரண்ட் வந்து ஒரு நிலையானது, எல்லாத்துக்கும் காமன். அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மாறலாம், மாறாத ஒண்ணு கரண்ட் இருக்கணும். அப்புறம் தான் இது வாஷிங் மிஷினே அதுக்கு அந்த சக்தி வர்றதே அந்த அதை ஆதாரமா வச்சுதான். ஆனா அதை டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. இது ரொம்ப டீப்பான விஷயம், இன்னும் நம்ம நிறைய பார்ப்போம். ஜஸ்ட் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இப்ப கரண்ட் இருக்கு, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இயங்குறது, இந்த கரண்ட்னாலதான் இயங்குறது. ஆனா அந்த கரண்ட்டை டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினாவே ஃப்ரிட்ஜாவே இருக்காது கரண்ட் இல்லைன்னா. புரிஞ்சுதா? இதை வச்சு நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒரு தியேட்டருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. தியேட்டர்ல இந்த ஸ்கிரீன் பாக்குறோம், ஒயிட் ஸ்கிரீன் இருக்கு. அங்க நிறைய அதுல படம் ஓடுறது, காட்சிகள், நிறைய காட்சிகள் வரும் இல்லையா? சோகமானது வருது, ஒரு துக்க காட்சி வருது, ஒரு லவ் சீன் வருது, என்னென்னமோ அடி தட்டி சண்டை ரத்தம் வழியறது எல்லாம் நடக்கிறது அங்க. ஆனா அதுக்கு ஆதாரமா என்ன இருக்கு? ஸ்கிரீன் இருக்கு. அதுல தெலுங்கு ஓடட்டும், என்ன வேணா ஓடட்டும், தமிழ் ஓடட்டும், என்ன வேணா படம் ஓடட்டும். ஆனா அந்த ஸ்கிரீன் மாறாததா இருக்குல்ல. ஸ்கிரீன் இல்லைன்னா அந்த படம் ஓடாது. ஆனா நம்ம யாராவது நான் ஸ்கிரீனை போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுவோமா? படத்தை தானே பார்த்துட்டு வந்தோம்னு சொல்றோம். ஆனா அந்த ஸ்கிரீனுக்கு அதுல அட்டாச்மெண்ட் இருக்கா? அந்த படத்துல என்ன ரத்தமே வழிஞ்சாலும் ஸ்கிரீன்ல வழியுமா? நம்ம அப்படி சொன்னோம்னா நமக்கே அப்சர்டா இருக்குல்ல, எப்படி ஸ்கிரீன்ல வழியும்னு. அதேதான். சோ நிலையானது நிலையற்றது இந்த கிரகங்கள்லாம் இருக்கு. கிரகங்கள் ஒரு இதை வந்து சுத்தி வருது, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு சுத்துறது இல்ல, இயங்கின்னு இருக்கு. அப்ப இயங்காத ஒண்ணு ஆதாரமா வச்சுதான் அது இயங்கி ஆணும் அப்படிங்கிற அறிவு வருது இல்ல. அப்போ இவ்வளவும் பூமி சுத்துறது, இது சுத்துறது ஒன்னோட ஒண்ணு இடிச்சுக்காம போயின்னு இருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு ஆதாரமா ஒண்ணு இருந்தாகணும். அதுதான் நிலையானது. ஏன்னா நம்ம பாக்குற எல்லாமே பஞ்சபூதங்கள்ல அடக்கிடலாம். அப்ப அந்த பஞ்சபூதங்களும் சொல்ற ஒரு ஜலமோ அக்னியோ எல்லாம் அந்த கோள்களோ எல்லாமே இயங்கின்னு இருக்குன்னா அப்ப இயங்காத ஏதோ ஒண்ணு ஆதாரமா வச்சுதான் இது இயங்கி ஆணுங்கிற அறிவு வருது இல்லையா? அப்ப அதுதான் பிரம்மம். அப்ப அந்த பிரம்மத்தை டைரக்டா நம்ம பாத்துட முடியுமா, அனுபவிச்சிட முடியுமான்னா அது முடியாது. ஆனா அந்த பிரம்மத்துக்குள்ளதான் எல்லாமே வருது. ஆனா அந்த பிரம்மத்துக்கு இதுக்கு அட்டாச்மெண்டே கிடையாது. இது கிருஷ்ணரே கீதையில சொல்றேன், அர்ஜுனா நான் தான் எல்லாரையும் படைக்கிறேன், அடுத்த ஜென்ம இந்த யோனிகள் அதம யோனிகள் எல்லாம் நான் கொடுக்குறேன், ஆனா எதுலையுமே எனக்கு அட்டாச்மெண்ட் கிடையாதுன்னு. அப்ப கிருஷ்ணர் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 2 கை கால் இருக்கிற ஒரு மனுஷனா பார்க்க கூடாது. அந்த கான்சியஸ்னஸ், அந்த பிரம்ம கான்சியஸ்னஸ்ல தான் அவர் பேசுறார். அப்படிதான் அவரை பார்க்கணும். அப்பதானே அவர் சொல்றாருல, நான் வந்து அர்ஜுனா உனக்கு முன்னாடி நிறைய பிறவி இருக்கு, உனக்கு நானும் பல அவதாரங்களை எடுத்திருக்கேன், ஆனா நீ என்ன பிறவிலாம் நீ பிறந்தங்கிறதும் நான் என்ன அவதாரம் எடுத்தேங்கிறதும் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது அப்படின்னு எப்படி மனுஷன் சொல்ல முடியும் இல்லையா? அப்போ அவர் வந்து அந்த கான்சியஸ்னஸ்ல தான் அதை பேசுறார் இல்லையா? அத நீங்க கிருஷ்ணரோட லைஃப்ல நிறைய பார்க்கலாம். அவரோட சரித்திரத்துல நம்ம வந்து ஒரு மனுஷனா அவரை பார்த்தோம்னா அவரோட நிறைய செயல்கள் நமக்கு புரியாது, ஏன் இப்படி பண்ணாருங்கிற கேள்வி வரும். அவர் அதுக்கும் மேல தன்னை வந்து அந்த கான்சியஸ்னஸா தான் அவர் நினைச்சுக்கிறார். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நீங்க ராமருக்கும் கிருஷ்ணருக்குமே நீங்க நிறைய டிஃபரன்ஸ் அதுல பார்க்க முடியும். ராமர் வந்து அப்படியே தர்மம் 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 தர்மப்படிதான் அவர் நடப்பார். ஆனா கிருஷ்ணர் அப்படி கிடையாது, ஒரே தடாலடிதான். அவரு இந்த அந்த ராமாயணத்துல அவர் அடிக்கடி ராமர் சொல்றது என்னன்னா, மனுஷம் மன்னியே நான் மனுஷன்
ஏன்னா அவர் மனுஷனா நடந்தா கூட சில இடங்கள்ல அந்த மனுஷத்துவத்தை விட்டு சில காரியங்கள் அந்த எக்ஸ்ட்ராடினரிய காட்டுவர். அது வந்து ரொம்ப மினிமம் 2-3 இடத்துலதான் வெளியில பீரியட் என்னதான் அடக்கி வச்சாலும் அது வெளில வரும்ல, அந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல வரும் ராமாயணத்துல. இந்த ஜட்டாயு மோட்சம் ஒரு எக்ஸாம்பிள். அந்த இடத்துல ஜட்டாயு கீழே விழுந்திருக்காரு, அதை ராமர் பார்த்துட்டு அப்ப அவர் சொல்லுவார், நான் சொல்றேன் நீ மோட்சத்துக்கு போ அப்படின்னு. அது என்ன மனுஷன் சொல்ல முடியுமா? அப்ப அந்த இடத்துல வெளியில வருது இல்ல, ஆனா ரொம்ப அப்புறம் சொல்லிடுவார் மானுஷம் மன்னே அப்படின்னு. ஏன்னா அவருக்கு அந்த மனுஷனாதான் இருக்கணும், மனுஷன் எப்படி ஒரு இதை ஃபாலோ பண்ணுவானோ அப்படிதான் இருக்கணும்னு ரொம்ப கேர்ஃபுல்லா அப்படி நடந்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கிருஷ்ணன்லாம் ஒரே தடாலடி, அப்படிலாம் உன் தர்மம்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் காட்டதான் செய்வேன், நீ உன்னோடதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவரோட நீங்க சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலே நிறைய அற்புதங்களை காட்டின மாதிரி இருக்கும். ஆனா அவர் வந்து கவலையே விட மாட்டார். நீ ஏன்னா இவருக்கு ரொம்ப கவலை, ஐயோ யாராவது ஏதாவது சொல்லிடுவாளோ, என்ன சொன்னாலும் நான் பெருசா எடுத்துப்பேன், என் ஒய்ஃப சொன்னாலும் நான் பெருசா எடுத்துப்பேன். அவர் கவலையே விட ஒரே தடாலடிதான். அதுதான் நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். இந்த யுத்த பூமியில அவர் சொல்லியிருப்பார் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு. இதே இது ராமர் சொல்லியிருந்தா அப்படியே கீப்பப் பண்ணியிருப்பார், அவர் மாறவே மாட்டார். ஆனா கிருஷ்ணர் வந்து அங்க பீஷ்மர் சபதம் பண்றார். பீஷ்மரோட சபதம் ஜெயிக்க போறதா, என்னோட சபதம் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னது ஜெயிக்க போறதா அப்படின்னு பார்க்கும்போது பக்தனுக்காக விட்டு கொடுத்துருவார். என்ன சொன்னா சொல்லிட்டு போறா, இனிமே சொல்லிட்டு இருக்கா, இவன் திருடா, இவன் வந்து போய் பேசுவான்னு 10-15 நான் ஆயுதம் எடுக்கிறேன், ஆனா நாளைக்கு அவனை எதுவும் யாரும் சொல்லிடக்கூடாது, அவன் வந்து சபதத்தை மீறிட்டாங்கிறதுக்காக இவர் தானே ஆயுதம் எடுத்துட்டு ஓடினார் இல்லையா, சக்கரத்தை எடுத்துட்டு. அதுதான் கிருஷ்ணன் ஒரே தடாலடி. அதெல்லாம் அமாவாசை, இதே இது ராமர்னா என்னைக்கு அமாவாசை வருதோ அன்னைக்கு அதை பண்ணிருப்பார். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணார், நான் கொண்டு வரேன் அமாவாசைய அப்படின்னு கொண்டு வந்தார். அது இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அதனால அதுதான் கிருஷ்ணர். நான் தர்மப்படி இருக்கணுங்கிறது எனக்கு இது கிடையாது, நியமம். நான் இருக்கிறது தர்மமாயிடும், அதுதான் அவரோட. இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு இருக்குல்ல. இப்ப ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இறங்குறோம் வச்சுக்கோங்களேன், படி இருக்கான்னு பார்த்து இறங்குறது ராமர். நான் இறங்குறேன் அங்க படி வரும், அதுதான் கிருஷ்ணர். சோ இதுதான் ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் இது. சோ அதனால எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த கிருஷ்ணரை வந்து அந்த ஒரு 2 கால் உள்ள மனுஷன். சோ நிறைய இது வந்து அவரோட தர்மங்கள் நமக்கு புரியாது. நாம வந்து மனுஷ பார்வையில பாக்குறோம், எல்லாம் இருந்துட்டு இப்படி பண்ணுவாங்க. அவன் இல்ல, அப்படி பார்க்க கூடாது, அவரை ஒரு கான்சியஸ்னஸா பார்க்கணும். இப்போ இதுல 11வது சாப்டர்ல விஸ்வரூப தரிசனம் காட்டுறாரு இல்லையா. 10 சாப்டர்லயும் அர்ஜுனனுக்கு சொல்லி பார்த்தாருன்னா, நான் பிரம்மம், நான் அதுவா இருக்கேன், இதுவா இருக்கேன், மார்கடியா இருக்கேன், எல்லாம் அவனுக்கு ஒன்னும் புரியுற மாதிரி இல்ல. பிரம்மத்தை எப்படி காட்டுறது, பார்க்க முடியாது. அப்ப அவர் என்ன பண்ணார், அந்த பிரம்மம் ஒரு உருவம் எடுத்து வந்தா எப்படி இருக்குமோ, ஒரு கிட்டத்தட்ட அது ஃபுல்லா பண்ண முடியாது, ஆனா கூட அவனோட நாலேஜுக்கு வரத்துக்காக அவர் அப்படியே ஒரு 1000 தலை இல்லையா, சகஸ்ர சீர்ஷா புருஷகா சகஸ்ராட்ச சகஸ்ரபாக், 1000 தலை, 1000கணக்கான கண்கள் வச்சுண்டு அவர் வந்து அப்படின்னு அந்த தன்னோட ஃபுல்லா காட்டுறார். 1000 தலையில அப்படியே. அது வந்து சாதாரண கண்ணுல பார்க்க முடியாது. அதுதான் முன்னாடியே அர்ஜுனனுக்கு சொல்லிடுற, நான் உனக்கு திவ்ய சக்ஷு தரேன் அகம் ததாமின்ற, நீ அதனாலதான் பார்க்க முடியும், இல்லைன்னா நமக்கு ஒரு ஹைட்டுக்கு மேல பார்க்க முடியாது. சோ அவனுக்கு ஒரு திவ்ய சக்ஷுவை கொடுத்து நீ இப்ப பாரு அப்படிங்கிறார். அவன் அப்படி ஃபுல்லா வளர்ந்து நிக்கிறாரு, அப்படியே பிரம்மாண்டமா 1000 தலை, 1000 கை, எல்லா மலைகள்லாம் உள்ள போறது வெளில வருது, ஆறு போறது, கடல் உள்ள போறது வெளில வருது, முனிவர்கள் உள்ள போறா வரா, எல்லாம் அவருக்குள்ள ஐக்கியமாறுது, எல்லாம் வெளில வருது. இந்த கௌரவர்கள் 100 பேரும் அவர் வாய்க்கு போற கோர பற்கள் அப்படியே பல்லுல தலையெல்லாம் மாட்டின்னு இருக்கு, அப்படியே ரத்தம் வழியறது. பயந்துட்டான் அர்ஜுனன். அப்பவா வாடாம்பா, நீ சாதாரணமா வா, நீ பேர்பட்ட ஒன்னியா நான் வந்து தோல்ல கை போட்டு அத்தை பையன்னு வா போன்னு பேசியிருந்தேனே, நீ வந்து எனக்கு இந்த ஸ்வரூபம் வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ வந்து பழையபடி வா அப்படின்னு அர்ஜுனன் சொல்லிடுறான் இல்லையா. அங்க அவர் வந்து அதுதான் இந்த பிரம்மஸ்வரூபம், அந்த கான்சியஸ்னஸ் அதுல காட்டுறாரு. ஏன்னா பிரம்மத்தை பார்க்க முடியாது. சோ பிரம்மத்துக்குள்ளதான் எல்லாம் ஒடுங்கிறது, பிரம்மத்திலேயும் தான் எல்லாம் வெளில வருது. இததானே வேதம் சொல்றது. யதோவா இமானி பூத்தானி ஜாயந்தி ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விஷந்தி தத் விஜிஞாசஸ்வ தத் பிரம்ம இதி அப்படிங்கிறது வேதம். சோ யதோவா இமானி பூத்தானி ஜாயந்தே, எதுல இருந்து இந்த பூத்தங்கள்லாம் உண்டாருதோ, ஏன ஜாத்தானி ஜீவந்தி, எதனால இந்த பூத்தங்கள் வாழ்றதோ, பிரயந்தி அபிசம்விஷந்தி,
எத்து எம் பிரதி எதை நோக்கி எல்லாம் போறதோ, எதுல எல்லாம் அபிசம்பிஷந்தி போய் ஐக்கியம் ஆகிறதோ, தத் விஜிக்ஞாசஸ்வ, அதை நீ தெரிஞ்சுக்கோ, தத் பிரம்ம இதி, அதுதான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வேதம் சொல்றது. அதை நம்ம பார்க்க முடியாது. பட் கிருஷ்ணர் அந்த ஸ்வரூபமா எப்படி இருக்குமோ அதை ஓரளவு கொண்டு அவர் காட்டி அர்ஜுனனுக்கு அதை காட்டுறார். அப்ப அது மனுஷனால பண்ண முடியுமா? சோ அவர் அது ஒரு கான்சியஸ்னஸ்ன்னு எடுத்துக்கணும் அவர் சொல்றது. அதனால அவரோட லைஃபை நம்ம ரிசர்ச் பண்ண முடியாது. மனுஷனோட புத்தியில இருந்துட்டு அவரோட லைஃபை நம்ம ரிசர்ச்சே பண்ண முடியாது. நமக்கு பல டவுட் வரும். அப்புறம் ஏன் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, அதை தாண்டி நம்ம யோசிக்கணும். ராமரோட லைஃப் அப்படி கிடையாது. அவர் அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும், மனுஷமன்னேன்னு மனுஷனா இருந்து எப்படி இருப்பாங்கிறத காட்டுறதுக்காக வந்தார். சோ அவரை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியும். சில இடங்கள்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மற்றபடி ஓரளவு. இவரை ஃபாலோவே பண்ண முடியாது. இவர் ஒரே தடாலடி. அதனால இவர் சொல்ற அந்த கீதையில தான் அவர் ஃபுல்லா சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம எடுத்துக்க முடியும். அதான் சொல்ல வந்தேன். சோ ஃபர்ஸ்ட் பலன் என்னது? இது நிலையானது என்ன அப்படிங்கறத நம்ம நோக்கி போவோம். அதுல ஒரு ஆசை வரும். சோ நிலையற்றதுன்னு நம்ம பார்த்துட்டோம்னாலே அப்ப இதெல்லாம் இயக்கக்கூடிய நிலையானது ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு பலன். ரெண்டாவது பலன் இந்த வைராகியம். அதாவது அடுத்து பார்க்க போறோம். அந்த வைராகியத்துக்கு இது ஒரு சீடு. இந்த நித்திய அனித்திய பாவம் இல்லைன்னா வைராகியம் ரொம்ப கஷ்டம். சோ பிரம்மத்தை நோக்கி போகிறதுக்கு முதல் தடையே, அந்த கதவே இதுதான். நித்திய அனித்திய அறிவு இல்லாததுதான். அதை முதல்ல உடைக்கணும். உடைச்சாதான் உள்ளே போக முடியும். சோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ அதனாலதான் நித்திய அனித்திய அறிவு அவர் ஒரே லைன்ல கொடுத்துட்டார் ஆச்சாரியர், இல்லையா? எல்லாமே நித்தியம்தான், பிரம்ம தது வதிரிக்தம் சர்வம நித்தியம். அப்படி ஆனா நம்ம 2 கிளாஸா பார்த்துட்டு இருக்கோம் அது. சோ இதுதான் பேஸ். அந்த பிரம்மத்துக்கு ஃபர்ஸ்ட் தடை கதவு இதை உடைக்கணும். இந்த நித்திய நித்திய அறிவு தான். அதை உடைச்சு உள்ள போகணும். சோ அதுதான் இந்த கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர். சோ அது ஒரு பலன். அதுக்கப்புறம் மூணாவது தான் நான் சொன்னேன், இந்த சீடு வைராகியத்துக்கு ஒரு சீடா இருக்கு அப்படின்னு. சோ இந்த வைராகியத்தை நம்ம பார்க்கும்போது நிறைய பார்ப்போம். அந்த வைராகியம்னு இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சோ இது ஓரளவு அதாவது கர்மயோகம் தான் இந்த இன்னைக்கு ஃபுல்லா. அதை நான் ஒரு நாள் ஃபுல்லா எடுக்கணும்னே நான் இது பண்ணேன். ஏன்னா கர்மயோகம் தான் பேஸ். நீங்க அது இல்லாம நீங்க என்னதான் நீங்க வேதாந்தத்துக்குள்ள நான் வரேன், நான் அதை ப்ராக்டிஸ் எல்லாம் நாலேஜா இருக்கும். இப்போ நிறைய பேர்ட்ட நான் கேள்வி கேட்கும் போது கூட இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்கங்க வாங்கியிருக்கிற அறிவு தெரியறது, நாலேஜ் தெரியறது. பட் ஆல் என்ன சொல்ற தியரிட்டிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் கிடையாது அது. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலா கொண்டு வரணும், அதுதான் மெயின். ஸோ இந்த ஒரு வாரத்துக்குள்ள எக்ஸசைஸ் சொல்லிட்டேன். என்னன்னு கர்மயோகமா பண்ணணும். ஒவ்வொரு செயலையும் காலையில எந்திருந்த உடனே ஒரு 5 minutes நீங்க கிராட்டிடியூட் தியானம் பண்ணிட்டு தான் மறுவேலை அந்த மாதிரி வச்சுக்கணும், முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வார ப்ராக்டிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராட்டிடியூட் தியானம் பண்ணணும் கண்டிப்பா டெய்லி காலையில. அதுக்கப்புறம் அந்த நித்திய பாவம்லாம் அது டெய்லி பண்ணிட்டு இருக்கணும், இல்லைன்னா அது மறந்தே போயிட்டு போகும். ஸோ நித்தியம் அது பண்ணணும். கர்ம யோகத்துல இருக்கணும். எந்த கர்மா பண்ணாலும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணணும், பலத்துல ஆசை இல்லாம பண்ணணும். அதுக்கப்புறம் கிராட்டிடியூட் மெடிடேஷன் இது பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. அம்பேனி. சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ಧನ್ಯವಾದ ಬೆನಿ. ಧನ್ಯವಾದ.